கலங்கரை சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம். அரசியல் பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. இன்று நம்மோடு நேர்காணலில் இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு திரிசக்தியார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம்மா, சொல்லுங்க. நல்லா இருக்கீங்களா? நலமா இருக்கு சார். நீங்க நலமா இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சொல்லுங்க. என்ட்ரிகா நிறுவனத்தோடு பேக்ரவுண்ட் டீலிங்கல்ல டிவிக்கு ஈடுபட்டிருக்கு. ஸோ இதை பேசு பொருளை ஆக்கிட போது டிஎம்கே அப்படின்றதுக்காக தான் இவங்க தமிழர்களை தூக்கி பிடித்து தமிழர்கள் விவகாரத்தை சட்டமன்றத்தில் கொண்டு வராங்க அப்படின்னும் பேசப்படுது. தமிழ்நாட்டுடைய சாபக்கேடு, நம்மை ஆள்பவர்கள் தமிழர்கள் பெயரால் தமிழர்களை ஆளுகிறார்களே தவிர இங்கே முன்னுரிமை தமிழர்களுக்கு இல்லை என்பது திமுக அரசில் எந்த அளவுக்கு நடந்ததோ அதற்கு எந்தவித குறைபாடும் இல்லாமல், இப்போவும் குறைவும் இல்லாமல் இங்கேயும் நடக்குது. ஆள் மட்டும்தான் மாறிட்டாங்க. ஆமாம், மாப்பிள்ளை தான் மாறினாங்களே தவிர சட்டம் அதே சட்டம் தான். இங்கே பார்த்தீங்கன்னா என்ட்ரிகாங்கிறது பூந்தமல்லியில் ஒரு கம்பெனி, என்ட்ரிகா என்டர்பிரைசஸ். இவங்க ஒரு 11 மதுபான வகைகள் அவங்க சப்ளை பண்ணாங்க. அதில் பார்த்தீங்கன்னா சுவையூட்டி, டேஸ்ட் என்ஹான்சர்னு சொல்லக்கூடிய அந்த சுவையூட்டிகள், அதில் ஆய்வில் அதில் நச்சு பொருட்கள், உடலுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய நச்சு பொருட்கள் கெமிக்கல் கலந்து இருக்கிறது, ரசாயனங்கள் அப்படின்னு சொல்லி அதை தடை பண்ணுறாங்க. ஆய்வறிக்கையின் அடிப்படையில் அது தடை செய்யப்படுகிறது. 24 மணி நேரத்தில் திடீர்னு வாபஸ் வாங்கிட்டாங்க தடையை. பல ஆயிரம் கோடிகள் அது வருமானம் உள்ளது, அதாவது டர்ன் ஓவர் வரக்கூடிய அந்த 11 பிராண்டும் உயர் ரக பிராண்டு. அதில் தான் இந்த பிரச்சனை. பூந்தமல்லியில் அந்த கம்பெனி. சரி, அந்த கம்பெனிக்கு பின்னால் யார் இருக்காங்க, அந்த கம்பெனியோட ஓனர் யார் அப்படின்னு சொல்லி நான் கொஞ்சம் வழக்கமான நம்மளுடைய புலன் விசாரணை, பத்திரிகைக்காரன் இல்லையா, அதனால் அது மாதிரி பார்க்கும்பொழுது அது பார்த்தா ஏதோ 2-3 பேர்லாம் என்னமோ ஒரு ரெட்டி, எந்த ரெட்டின்னு பேர் நமக்கு முக்கியம் இல்லை, ரெட்டிங்கிற பேரெல்லாம் நிறையா வந்தது. ஏதோ மாங்குடா ரெட்டி, ஏதோ ஒரு குறிப்பிட்ட வகையான, அது ஒரு சாதி போல இருக்குது. அந்த ரெட்டியில் ஒரு குறிப்பிட்ட குடும்ப பெயரோ என்னமோ தெரியல, அது ஏதோ பேர்லாம் அவங்க யார்? சரி, அவங்களுடைய பின்னணி என்னன்னு பார்த்தா, இந்த கம்பெனி எதுடைய கிட்டத்தட்ட கிளை நிறுவனம்னு சொல்லலாம், இல்லை பங்குதாரர்கள் யாருன்னு பார்த்தா பாலாஜி டிஸ்டிலரிஸ்னு வருது. இந்த பாலாஜி டிஸ்டிலரிஸ் யாருன்னு கேட்டிங்கன்னா, ஒரு காலத்தில் மிகப்பெரிய தென்னாட்டிலேயே மிகப்பெரிய ஒரு சாராய சாம்ராஜ்யத்தை நடத்தி கொண்டிருந்த டி சுப்பராம ரெட்டின்னு, இப்போ அவர் இல்லை, இறந்துட்டார். டி சுப்பராம ரெட்டி, அதுக்கப்புறம் அவர் சகோதரர், அவங்க குடும்பம் இல்லை அவங்க குழுமம், அவங்க தான் இருந்தாங்க. அப்போ டி சுப்பராம ரெட்டின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் திருப்பதி போனால் தேவஸ்தானத்தில் பார்த்தீங்கன்னா அவர் இருப்பார். எங்கே போனாலும் தென்னிந்தியாவில் அவங்க ஈடுபடாத வியாபாரமே கிடையாதுங்கிற அளவுக்கு அவங்க வியாபிச்சிருந்தாங்க அந்த குடும்பம். அதுக்கப்புறம் அது எங்கேருந்து வாங்கினாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அது விஜய் மல்லையா வரைக்கும் போகுது. அவர் நாடு கடத்தலாம் அட்டியார் போயிட்டார். ஆக இந்த நிறுவனம், இதோடைய மூல வேர் எங்கே போகுது? வழக்கம் போல் ஆந்திராவுக்கு போகுது. இந்த வழக்கம் போல் நான் சொல்லுவது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அங்கே போகுது. சரி, 24 மணி நேரத்தில் என்ன நடந்தது? அது ஏன் போனால், அப்போது ஒரு ஆய்வறிக்கையை வைத்துக்கொண்டு நீங்கள் அதை நச்சு பொருட்கள் இருக்குன்னு சொல்லி தடை பண்ணாங்க. ஆமாம். அப்போது தடையை நீக்கும் பொழுதும் ஏதாவது மறு ஆய்வு செஞ்சுருக்கணும். 24 மணி நேரத்துக்குள்ளே மறு ஆய்வு செய்ய வேண்டிய அவசியம் முடியவும் முடியாது, செய்வதற்கான தேவையும் இல்லையே. இப்போ அமைச்சரோ யாரோ பதில் சொல்லியிருக்காங்க இதுக்கு. ஏன் 24 மணி நேரத்தில் வாபஸ் வாங்கினீங்கன்னா, இல்லை அவங்க கொஞ்சம் டைம் கேட்டாங்க. எதுக்கு டைமு? இப்போ இது நச்சு பொருள் இருக்குதுன்னு தெரிஞ்சு போச்சு. டாஸ்மாகில் எல்லா கிளைகளிலும் அந்த பிராண்டு விற்கப்படுகிறது. அது வரைக்கும் தடைன்னு சொல்லியாச்சுன்னா, அதுக்கப்புறம் ஒரு பாட்டில் கூட விற்கக்கூடாது. அந்த 11 பிராண்டில் ஒரு பாட்டில் கூட விற்கக்கூடாது. உடனடியாக என்ன பண்ணணும்? ஒரு கடையிலேருந்தும் இந்த 11 பிராண்டில் அந்த தடை வரும்பொழுது எவ்வளவு ஸ்டாக் இருக்குங்கிறத கேட்கணும். அந்த ஸ்டாக்கை பத்திரமா திருப்பி அவங்களுக்கு அனுப்பிச்சிடணும். அதில் பண விவகாரங்கள் இருந்தால் அதில் கழிக்கணும், இல்லை அது ஏதோ ஒரு கணக்கு. இதில் அவங்க எதுக்கு டைம் கேட்கலாம்? அவங்க தடை விதித்ததுக்கப்புறம் அந்த பாட்டில்களை திரும்ப பெற்றுக்கொள்வதற்கு. நீங்களே எடுத்துகிட்டு போங்க, எடுத்து கொண்டு உங்கள் வீட்டில் கொடுக்க முடியாது, உங்கள்
என்ட்ரிகா அலுவலகத்தில் பூந்தமல்லி கொண்டு வந்து கொடுக்க முடியாது. எந்தெந்த கிளையில் இருக்கோ அந்த இங்கே 49 இருக்குது, இந்த கிளையில் அந்த கிளையில் 69 இருக்குது, இங்கே 120 இருக்குது. ஒரு சும்மா ஒரு உதாரணம் எடுத்து இவ்வளோதானே. அவர்கள் ஒரு நேரம் கேட்டார்கள், டைம் கேட்டார்கள். அதுக்கு தடையை ஏன் கொடுக்குறீங்க? டைம் கொடுங்க, திருப்பி எடுத்துகிட்டு போகிறதுக்கு டைம் கொடுங்க. அப்போ நீங்கள் மறு ஆய்வு செய்யாமல் நச்சுப் பொருட்கள் இருந்தால் பரவாயில்லை என்று வாபஸ் வாங்கினீர்கள் என்றால் என்ன நடந்ததுன்னா, இப்போ திமுகவில் வந்து சில விஷயங்களை சொல்லும்போது நமக்கு வந்து நகைச்சுவையாகவும் இருக்குது. உதயநிதி அவர்கள் எதிர்க்கட்சி தலைவரோடு சொல்லியிருக்காரு, முந்தானத்தை பேசியிருக்காரு. நின்றால் குற்றம், பேசினால் குற்றம், ஒரு ஃபார்வேர்டு போஸ்ட் போட்டால் குற்றம், நடப்பது பாசிச அரசு. சொல்றது யாரு? உதயநிதி. திமுக 5 வருஷம் என்ன பண்ணீங்க? யாரோ ஒரு பாட்டி வந்து ஒரு செருப்பை தூக்கி ஒரு முதல்ல ஒரு போஸ்டர் மேலே போட்டாங்கன்னு சொல்லி அவங்கள பிடிக்கிறதுக்கு 5 தனிப்படை போட்டீங்க. அந்த பாட்டி ஏதோ மென்டல் போல இருக்கு, தெரியல, இல்லை ஏதோ ஒரு விரக்தியில் போட்டு. அது மாதிரி எத்தனையோ பேர் போஸ்ட் போட்ட பத்திரிகையாளர்கள் அவர்களை சிறை வைத்தீர்கள், கைது செய்யப்பட்டார். வெள்ளிக்கிழமை சாயந்தரமாக பார்த்து கைது பண்ணுவீங்க. இதெல்லாம் நடந்ததா இல்லையா? நீங்கள் வந்து அவங்கள பார்த்து பாசிசம்னு சொல்லுது. அதனால் வந்து விஜய் அரசுடைய குறைகளை வந்து நம்ம எந்த விதத்தில் நியாயப்படுத்தலை. பட் அதை யார் சொல்கிறதுன்னு ஒரு விவஸ்தை இருக்குல்ல, அந்த வகையில் பார்த்தீங்கன்னா அப்படி சொல்லியிருக்காங்க. சரி, இப்போ திமுக என்ன சொல்லுதுன்னா, இப்போ தான் வரும்போது பார்த்தேன், இங்கே நம்ம ஸ்டுடியோவுக்கு வரும்போது திமுக என்ன சொல்கிறாங்கன்னா, ஆதவ அர்ஜுனா அவர்களுக்கு 200 கோடி ரூபாய் கொடுக்கப்பட்டது என்ட்ரிகா நிறுவனம் மூலம். என்ட்ரிகா நிறுவனமோ அதோடைய பங்குதாரர்களோ யாரோ 200 கோடி ரூபாய் கொடுக்கப்பட்டது. அதனால தான் அந்த 24 மணி நேரத்தில் வாபஸ் வாங்கும். அது போடும்போது திமுகலேருந்து உங்களுக்கு தெரியும், அவங்களுடைய எவ்வளோ வருஷம் அனுபவம் ஏற்கனவே அவங்க தெரியும். அதான் சொன்னேன், எல்லா விதத்திலும் அவர்களுக்கு அரசியலிலும் அனுபவம் இருக்கிறது, எல்லாத்துலேயும் அனுபவம் இருக்குது. ஆதவ அர்ஜுனா ரெட்டிக்கு கவனிக்கணும், ரெட்டிக்கு 200 கோடி ரூபாய் பரிமாற்றமா அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க திமுகலேருந்து. ஏன்னா என்ட்ரிகாவுடைய நிறுவனத்துடைய பங்குதாரர்கள் ஓனர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த ரெட்டியார். நடுவில் இன்னொன்று என்ன சொல்கிறாங்க, அவர் விஷ்ணு ரெட்டியும் இதில் சம்மந்தப்பட்டிருக்காரு. அவர் பனையூரில் பக்கத்து வீட்டுக்காரர், தொழிலதிபர். ஆந்திராவில் கனிம வள கடத்தலில் பல வழக்குகளில் சிக்கியிருக்கும் அனில் ரெட்டி என்பவருக்கு இவர் ஏதோ நெருங்கிய ஒரு மச்சா மாமா ஏதோ சொல்கிறாங்க. ஆக என்ட்ரிகா ரெட்டி, விஷ்ணு ரெட்டி, ஆதவ அர்ஜுனா ரெட்டி இவர்கள் மூலமாக இந்த தடையை 24 மணி நேரத்தில் வாபஸ் வாங்க செய்திருக்கிறார்கள். இதில் 200 கோடி ரூபாய் லஞ்சம் வந்து பரிமாற்றம்னு திமுக தரப்புலேருந்து சொல்லப்படுது. அது உண்மையா இல்லையா நமக்கு தெரியாது. ஆனால் நிச்சயமாக 24 மணி நேரத்தில் மறு ஆய்வுக்கான நேரமோ அவசியமோ இல்லாமல் வாபஸ் வாங்கினால் நிச்சயமாக சந்தேகத்திற்கு இடமானது, யூகங்களுக்கு வழிவகுப்பது. அதுதான் நடந்திருக்கு. அதை மறைக்கிறதுக்காக இந்த கர்நாடகாவில் வந்து 3 நாள் பொறுத்து திடீர்னு நிதானமாக தமிழர்கள் மேல் ஒரு பாசத்தை காமிச்சு துடிச்சிட்டார் அவர். நீ சொன்னீங்க துடிப்பாருன்னு, நான் நிர்மல்குமார் சொன்னார். ஸோ அதனால தான் இந்த டாஸ்மாக் முறைகேடு இந்த விஷயங்களெல்லாம் வந்து ரொம்ப தீவிரமாக ஆராய்வு செய்யாமல் இருக்காங்களா தாவேகா அப்படின்ற கேள்வியும் இருக்குது. ஏன்னா செந்தில் பாலாஜி கைது பண்ணப்படுவார்னு வேக வேகமாக போனாங்க, அப்படி என்ன ஆச்சுன்னு தெரியல, நின்றுட்டாங்க. ஸோ இந்த காரணம் தான் அதுக்கு பின்னாடி. நீங்கள் வந்து கொஞ்சம் கூட இது புரியாமல் பேசுகிறீங்க. நீங்கள் அவர் ரத்தீஷ், ஒரு நம்ம ரத்தீஷ் ராஜவேல நம்ம பேர், ஒரு லுக் அவுட் நோட்டீஸ் விட்டுருக்காங்க. லுக் அவுட் நோட்டீஸ் நடவடிக்கை எடுக்கலன்னு எப்படி சொல்லுவீங்க சார்? நம்ம போன வாரம் பேசணும் சார், இன்னும் லுக் அவுட் நோட்டீஸ் கூட விடலன்னு தாங்க. அவர் காணாமல் போய் ரொம்ப நாள் ஆச்சு. ஆமாம். இப்போ தான் நாங்கள் வந்து அநேகமாக கன்ஃபார்ம் பண்ணிட்டான்னு நினைக்கிறேன். அவர் வெளிநாடு போய் சேர்ந்துட்டாரா, பத்திரமா இருக்காராங்க, சௌக்கியமாக இருக்காரா? இருக்காரா? அவர் லுக் அவுட் நோட்டீஸ் போடுங்க. அப்படி தான் தெரியுது. இல்லை ஒரு கால் செந்தில் பாலாஜியோட தம்பி அசோக்குமார் அவர்களுக்கு லுக் அவுட் நோட்டீஸ் போட்டு தனிப்படைகள் அமைச்சு நாடு நாடாக போய் தேடினாங்க. அப்புறம் தெரிஞ்சது அவர் இங்கே தான் ஈசிஆரில் இருந்தார்.
அவர் யாரோ ஒரு குடும்பத்தில் முக்கியமான ஒரு மாப்பிள்ளையை பார்க்குறதுக்கு அவர் வீட்டுக்கு போகும்போது இந்த தெருவிலலாம் சிசிடிவிலாம் ஆஃப் பண்ணிவிட்டு அவர் வீட்டில் இருந்த பங்களாவில் இருந்த சிசிடிவிலாம் ஆஃப் பண்ணிவிட்டு ராத்திரி 9 மணிக்கு மேலே போய் அடிக்கடி சந்தித்தார். ஆனால் பாருங்கள், எனக்கு தெரியுது, உங்களுக்கு தெரியுது, மக்களுக்கு தெரியுது, இந்த தனிப்படைக்கெலாம் தெரியல இந்த மாதிரி நடக்குது. அவர் அங்கே எங்கே போய் சுவிட்சர்லாந்து, சிங்கப்பூர்லலாம் தேடினாங்க, துபாயிலலாம் தேடினாங்க. அதே மாதிரியும் தான் ரத்தீஷை தேடிக்கிட்டு இருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். அதுவாவது அவங்களுடைய ஆட்சி, செந்தில் பாலாஜி திமுக அமைச்சர், திமுக நிர்வாகி, இவங்க இந்த ரத்தீஷை பிடிச்சா பல விஷயங்கள் வரலாம். ஆமா சார், உதயநிதி வரை கைது பண்ண வாய்ப்பு இருக்குல்ல சார்? வாய்ப்பு இருக்கு. ஏன்னா பார்ட்டி ஃபண்டுன்னு போயிருக்குன்னு இதை நம்ம சொல்லலை. இடி வந்து கேஎன் நேரு விஷயத்தில் சொல்லியிருக்கு, டாஸ்மாக் விஷயத்தில் இல்லை, கேஎன் நேரு விஷயத்தில் அந்த 3 ஊழல் அப்பாயின்மெண்ட் 888 1034 அதில் வரும்போது பார்ட்டி ஃபண்டுன்னு 7.5% 10% வந்து பார்ட்டி ஃபண்டுன்னு போயிருக்கு. இந்த பார்ட்டி ஃபண்டை நிர்வகிப்பது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களும் துணை முதல்வர் உதயநிதி அவர்களும் சொல்லி இடி வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் ஃபைல் பண்ணியிருக்கு கேஎன் நேரு. ஸோ டாஸ்மாக் விவகாரத்துலேயும் அப்படி தான் இருக்கணும்னு. இந்த விசாகன்னு ஒரு எம்டி, அவர் தான் இப்போ A2 இந்த அக்யூஸ்ட் 1 வந்து இவர் தலைமறைவுன்னு செய்திகள் போடுறாங்க சார். ஆனா முக்கியமான ஒருவரை தலைமை செயலகத்துல 2 முறை போய் பார்த்துருக்காராம் சார். மாறுவேஷம் அந்த மறுகுரு வச்சுருப்பாரோ. இந்த முன்னாலெல்லாம் சினிமாலெல்லாம் மாறு வேஷத்தில் வராருன்னா லைட்டாக ஒரு மீசை அப்படி முறுக்கி விட்டுணும், ஒரு பொய் மீசை ஒன்று வச்சுப்பாங்க, அப்புறம் ஒரு பெரிய மறு ஒன்று வச்சுட்டா மாறு வேஷம்னு அர்த்தம். ஜனங்கள்லாம் வந்து அப்போ யாருக்குமே தெரியாது, அடையாளமே தெரியாது. அந்த மாதிரி மறுகுரு வச்சுக்கிட்டு போயிருப்பாருன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ஏதாவது ஒரு எக்ஸ்ட்ராவாக ஒரு மீசை பொய் மீசெல்லாம் வச்சுட்டு போயிருப்பார். செக்ரட்டேரியட்டில் போய் பார்த்துட்டு வந்திருக்காரு யாரையோ. அவர் வேறு ஒரு நிகழ்வில் நான் பேசியிருந்தேன். அவருடைய உயிருக்கு ஆபத்து என்று அவர் அஞ்சுகிறார் அப்படின்னு நமக்கு தகவல். ஏன்னா அவருக்கு நிறைய விவரங்கள் தெரியும். இந்த ரத்தீஷ் தான் அவருக்கு தினம் வந்து காலையில் எந்திரிச்ச உடனே எங்கெங்கே எந்தெந்த ஆலைகள்லேருந்து எவ்வளவு பாட்டில் வாங்கணும், என்னென்ன பிராண்டு வாங்கணுங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் ஆணை வந்து செந்தில் பாலாஜி வகைராவிலிருந்து ரத்தீஷ் மூலமாக விசாகன் அவர்களுக்கு மெசேஜ் போகுது. அது பிரகாரம் தான் அவர் ஆர்டர் பண்ணியிருக்காரு. அந்த பண விஷயங்களும் அது என்ன ஏதுங்கிறதெல்லாம் அந்த ரத்தீஷ் இன்னும் கூட இந்த கார்த்திக், ரமேஷ் இவங்கெல்லாம் கைது பண்ணியிருக்காங்க. ரத்தீஷ் இன்னும் தனிப்படை வச்சு தேடிக்கிட்டு இருக்காங்க. லுக் அவுட் நோட்டீஸ் இப்போ தான் வந்திருக்கு. அந்த விசாகன் தனக்கு திருவேங்கடத்துக்கோ ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் அவர் பேர் என்ன திருவேங்கடமோ இல்லை நாகேந்திரனுக்கோ ஆனகதி தனக்கு ஆகிவிடக்கூடாது. எப்போவுமே சென்சிட்டிவான விவரங்கள் யாருக்கு தெரியுதோ அவங்களுக்கு பிரச்சனைகள் அதிகம். அவங்கள பிடிக்கவும் மாட்டாங்க சார் அவ்வளோ வேகமாக. பிடிச்சா அப்புறம் அவங்க கேட்டால் பதில் சொல்லுவாங்கல்ல. இப்போ ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த பிடி அரசகுமார்னு தனியார் பள்ளி வசூல் பண்ணான்னு சொல்லி அந்த தனியார் பள்ளி நிர்வாகிகள்லாம் பேசினோன்னா அந்த பிடி அரசகுமார் கைது செய்யப்பட்டார். அவர் வந்து அன்பில் மகேஷுக்கு நெருக்கமானவர். அன்பில் மகேஷோடைய ஒரு உறவினரோ இல்லை இன்னும் நெருக்கமான ஒருத்தர் முத்துக்குமார்னு ஒருத்தர் கூட, அவங்களாம் அந்த 3 பேர் தனியாக டீனரில் ஒரு ஆஃபீஸ் போட்டே வசூல் பண்ணாங்க. அப்புறம் டிபிஐ ஆஃபீஸ்லேயே வச்சு வசூல் பண்ணாங்கலாம் வந்தது. அந்த பிடி அரசகுமார் கைது பண்ணாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அன்பில் மகேஷ் அவர்களுக்கும் உதயநிதியும் ஒரு ஏறக்குறைய ஒரு இணை பிரியாத ஒரு நட்பு. அவருடைய ரசிகர் மன்றத்தில் இவர் தானே தலைவராக தலைமை நிர்வாகியாக இருந்தார். அந்த அளவுக்கு நட்பு, நகமும் சதையுமாக இருந்தார். சீனியர்ஸ் எல்லாருமே வந்து ஒதுக்கிட்டு இவருக்கு முக்கியத்துவம் அதிகமாக கொடுக்கப்பட்டது. 2 பேரும் ஒரு சொல்லக்கூடாது ரெட்டையர் சகோதரர்னு சொல்கிற அளவுக்கு நட்பு இருந்தது அவங்களுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளாக பேச்சுவார்த்தையே இல்லையா. இதை நான் சொல்லலை, இந்த 16 பேர் ஒரு மறுசீரமைப்பு அது விஷயமா உயர்மட்ட குழுன்னு கூட்டினாங்க முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தலைமையில். அங்கே வந்து அவர் உதயநிதி வந்திருக்காங்க, கனிமொழி வந்திருக்காங்க, கேஎன் நேரு, துரைமுருகன், டிஆர் பாலு, சீனியர்லாம் வந்திருக்காங்க, ஆர் ராசா வந்திருக்காரு, மாப்பிள்ளை சபரீசன் அவர்களும் வந்திருக்காங்க. ஏதோ ஒரு படத்தில் சொல்லுவாங்க மாயி வந்திருக்காங்க, மாமா வந்திருக்காங்க, மற்ற எல்லோரும் வந்திருக்காங்க, மின்னல் கொஞ்சம் வந்து போமா அப்படின்னு ஏதோ சரத்குமார் படம் நினைக்கிறேன் ஏதோ ஒரு படத்தில். அது மாதிரி இவ்வளோ பேர் வந்திருக்காங்க அந்த மீட்டிங்கில், 16 உயர்மட்ட குழுவில். அந்த குழுவில் தான் வந்து மாவட்ட செயலாளருக்கு 70 வயசுக்கு மேலே யாரும் இருக்க முடியாதுன்னு சொன்னோன்னா துரைமுருகன் கோச்சிட்டு போயிட்டார்.
வேலூரில் எப்படி திமுக நடத்துகிறீங்க பார்க்கலான்னு அப்புறம் கனிமொழி கே நேருலாம் போய் அவரை கன்வின்ஸ் பண்ணி கூப்பிட்டு வந்தாங்க. கடைசியில் இந்த ஆணியே பிடுங்க வேணான்னு சொல்லி அது எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஒன்றிய செயலாளர்லாம் தோற்று போன இடத்துல உள்ள ஒன்றிய செயலாளர் மாற்றணும்னு சொல்லி அதுவும் வந்து அப்படி மாற்றினா அதிருப்தியாளராகி அவங்க தாவேக்காவுக்கு போயிட்டாங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு அதையும் மறுசீரமைப்பில் அதுவும் அவுட்டு. 70 வயசுக்கு மேலேன்றதையும் அவுட்டு. ஒன்றும் பெரிய இப்போதைக்கு என்ன முடிவு எடுக்கப்பட்டதுன்னா, இந்த உள்ளாட்சி தேர்தலெலாம் முடிகிற வரைக்கும் எந்த மறுசீரமைப்பும் பண்ண வேணாம். அதே மாதிரி 117 மாவட்ட செயலாளர்கள் ஆக்கலாம். ஒரு மாவட்ட செயலாளருக்கு 2 தொகுதின்னு. அப்போ இன்க்ரீஸ் பண்ணலாம், இளைஞர்களை கொண்டு வரலாம். எதுவுமே இப்போது அங்கே உள்ள நிறையா சிக்கல்கள் சீனியர் வர்சஸ் ஜூனியர் இருந்ததுனால இதில் நடுவில் பொதுச் செயலாளரை மாற்றலாமா? அவர் துரைமுருகன் மாவட்ட செயலாளர் போஸ்ட் இல்லைனாலே அவர் கோச்சிக்கிட்டாரு. பொதுச் செயலாளர் கொடுக்குன்னா விட்டுருவாங்களா? அவருக்கு பதிலாக கேஎன் நேருவை வச்சுக்கலாம். அப்புறம் டிஆர் பாலு பொருளாளர், அவருக்கு வயசாகிடுச்சு, உடம்பு முடியல, அவருக்கு பதில் வந்து ஏவாவேலு வச்சுக்கலாம். ஏன்னா ஏவாவேலு எப்போ வேணாலும் தாவேக்காவுக்கு போகலாமான்னு யோசனை பண்ணுறாரு. போகாமல் இருக்கிறதுக்கு அவர் இங்கே ரீட்டைன் பண்ணுறதுக்குன்னு. அப்போ ஆராசா கேட்குறாரு, அப்போ ஏன் கதி நான் பட்டியலினம் என்பதனால ஒதுக்குகிறீர்களா? அப்படி அவர் பக்கம் இவ்வளவு பிரச்சனைகள் அங்கே இருக்குது. நம்ம எதுக்காக சொல்கிறோன்னா, இங்கே திமுகலாம் அவ்வளோ இருக்குது. ரைட்டு, திமுக தான் அவங்களுடைய உள்கட்சி பிரச்சனை, அவங்க ஆட்சியில் இல்லாத ஏற்கனவே இருந்த உள்கட்சி பிரச்சனை தான். எதுக்காக சொன்னால் கேஎன் நேரு அவர்கள் இந்த அன்பில் மகேஷ் மேட்டரை வந்து அங்கே ரைஸ் பண்ணியிருக்காரு அந்த மீட்டிங்கில். அவர் என்ன சொல்கிறாரு, எனக்கு எதிராக ஒருத்தரை பேரை சொல்லாமல் கொம்பு சீவி விட்டீர்களே என்னுடைய மாவட்டத்தில் என் வளர்ச்சியை தடுப்பதற்காக. இப்போ அவர் எங்கே போய் நிற்கிறாரு? அரசகுமாருக்கு மேலே வந்து என்ன கைது செய்து விடாதீர்கள் என்பதற்காக பனையூரில் பக்கத்து வீட்டுக்காரர் இருக்கார் ரெட்டி, அவர்கிட்ட போய் சரணடைஞ்சிருக்காருன்னா நான் அவருடைய உதவி கேட்டு என் வரைக்கும் கைது கீதுன்னு வந்துட வேணான்னு. ஏன்னா வந்து பத்திரிகையெல்லாம் வந்துட்டுருக்கு, 3 அமைச்சர்கள் வந்து கைது அப்படின்னு சொல்லி அதில் செந்தில் பாலாஜி, சேகர் பாபு, அன்பில் மகேஷ் பேர் அடிபடுது பத்திரிகை செய்திகளில். இந்த 3 பேரும் அரெஸ்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு. அப்போ அவர் அந்த அரெஸ்ட்டு தன்னை பண்ணிவிடக்கூடாது என்பதற்காக தாவேகாவில் முதலமைச்சருக்கு ஆலோசகர், பக்கத்து வீட்டுக்காரர், முக்கியமான அவருக்கு வந்து தகுதி வந்து ரெட்டி இல்லையா? அது ஒரு எவ்வளோ முக்கியமான தகுதி. அதனால் வந்து அப்படிப்பட்டவரெல்லாம் நம்பி என்னை வந்து நீங்கள் வந்து எவ்வளோ கொடுமைப்படுத்தினீங்க, டார்ச்சர் பண்ணீங்க, இப்போ நான் தான் உங்கள் பக்கம் நிற்கிறேன், அவர் எங்கே? அந்த மீட்டிங் அவரும் வரல, செந்தில் பாலாஜியும் வரல. செந்தில் பாலாஜியும் நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம், தலைமையோட இப்போ டச்சிலேயே இல்லை, ஆஃப்லைன் தொடர்பு எல்லைக்கு வெளியே இருக்கிறார். இவ்வளவு நடந்து கொண்டிருக்கிறது. ஆக நம்ம எங்கே திரும்பி வரோம்னா, இது திமுகவுடைய பிரச்சனை. ஏதோ இது புது பிரச்சனைலாம், இதெல்லாம் ஆட்சியில் இருக்கும்போது வெளியில் வராமல் வெளியில் தெரியாமல் கொஞ்சம் அடக்கி வச்சிடறாங்க. பாஜகவிடம் சரணடையும் செந்தில் பாலாஜின்னு ஒரு விஷயம் வேற ஓடிட்டு இருக்கு சார் சமூக வலைதளங்கள்ல. நான் பேசியிருக்கேன். அமித்ஷா டெல்லியுடன் ஆன்லைனில் உள்ள செந்தில் பாலாஜி, அப்படின்னா நான் என்ன அர்த்தம்? நான் பேசியிருக்கேன் வேற ஒரு நிகழ்வில் காதோடு இதில் சொல்லும்போது, டெல்லியுடன் ஆன்லைனில் இருக்கிறார். ஆன்லைனில் இருக்காருன்னா என்ன காதோடு தான். அது திமுகவுடைய ஒரு ஃபேமஸ் வசனம். அது நான் ரொம்ப வருஷமாக பேசிக்கிட்டு இருக்கேன். அது உதயநிதி தான் சார் அடிக்கடி பேசுவார். பேசுறது மட்டும் இல்லை, திமுகவில் வந்து இங்கே வீரமாக பேசுவாங்க. ஒன்றிய அரசே தமிழர்களை கிள்ளிக்கீரை என்று நினைத்தாயா அப்படிங்க பேசுவாங்க. பேசிட்டு கோச்சிட்டு இருப்பாங்களா அப்படின்னு ஒரு டவுட் வரத்தானே செய்யும். டக்குன்னு என்ன பண்ணுவாங்க தெரியுமா உங்களுக்கு? அங்கே போய் கதவை தாப்பா போட்டு காலில் விழுந்துருவாங்க. வெளியில் வந்துட்டு பிரதமரிடம் தமிழர்களுடைய உணர்வை முழுவதுமாக வெளிப்படுத்தி விட்டேன், தமிழர்களுக்கு ஒன்றென்றால் திமுக பார்த்து கொண்டு இருக்காது என்பதை பிரதமருக்கு எச்சரிக்கை தெரிவித்து விட்டு வந்தேன். அங்கே மோடிஜி அப்படின்னு சொல்லி நமக்கு தெரிஞ்ச ஒரு 4 ஆங்கில வார்த்தை சொல்லி 2 ஹிந்தி வார்த்தையை சொல்லி, இல்லை ஹிந்தி தெரிஞ்ச யாரையா கூட்டு போய் இதான் அங்கே நடந்திருக்கும். இதெல்லாம் வந்து திமுகவில் வந்து இந்த ஃபார்முலா. பட் நமக்கு என்ன வருத்தம்னா, அதே ஃபார்முலாவில் தாவேகாவும் இறங்குகிறது. இன்றைக்கி என்ரிகா நிறுவனத்துக்கு வந்து இப்படி 24 மணி நேரத்தில் அந்த தடை வாபஸ் வாங்கினதுன்னா, இது இந்த தாவேகா அரசுக்கு பேரே வந்து வாபஸ் தமிழக வெற்றி கழகம்னு வைக்கிறதுக்கு தமிழக வாபஸ் கழகம்னு வச்சிடலாம். அப்போவும் டிவிக்கே தானே வருது. ஆமாம், ஒரு ஜோசியரை போட்டிங்க 24 மணி நேரத்தில் வாபஸ்,
அப்புறம் டாஸ்மாகில் ஆன்லைன் விற்கிறோம் அப்படின்னு சொன்னீங்க. ஆமாம். ஆன்லைனில் விற்கிறேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஹோம் டெலிவரிங்கிற அர்த்தத்தில் சொல்லிட்டு மறுநாளைக்கே அமைச்சர் ஒரு நாள் 2 நாள் சொல்லுவார், புக்கிங் தான் நீங்கள் அங்கே பண்ண முடியும், புக்கிங் பண்ணி ரசீது எடுத்துக்கிட்டு இங்கே வரணும். இப்போ கூட வந்து நேற்று கூட எச்சரிக்கை விட்டுருக்காங்க, அந்த மாதிரி ஆன்லைனில் புக் பண்ணி எடுத்துகிட்டு வந்து நீங்கள் கொடுக்க மறுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுவோம், உங்களை பணி நீக்கமோ இல்லை பணியிட மாற்றமோ பண்ணிவிடுவோம். எதுக்கியா வந்து ஆன்லைனில் கொடுத்துட்டு மறுபடியும் கடைக்கு வரணும்? அது கடையிலே போய் வாங்கிக்கலாமே. அவனுக்கு 2 வேலை. யாருக்கு? அந்த கடையில் வேலை பார்க்குறவனுக்கு இதை சரி பார்த்து கொடுக்குறது. அது பேசாமல் காசை வாங்கி போட்டு கொடுத்துட்டு போகலாமே. இப்போ அதே மாதிரி இன்னும் பல விஷயங்களில் பார்த்தீங்கன்னா இந்த மருத்துவமனைகள்லாம் கூட தனியாருக்கு கொடுக்க போகிறதா சொல்லி டெண்டருங்க இல்லையா. இப்போ நம்ம தூய்மை பணியாளரே இப்போ நம்ம பேசணுமே, டெண்டர் போட்டாங்க, 12 டெண்டர், அதுக்கப்புறம் வாபஸ் வாங்கிட்டாங்க. மருத்துவமனையில் பற்றி போட்டாங்க, உடனே வாபஸ் வாங்கிட்டாங்க. இதே மாதிரி பல விஷயங்கள் இன்னும் ஏதோ 2-3 மேட்டர்லாம் கூட இருக்குது, நான் பேசியிருக்கேன். போட வேண்டியது வாபஸ் வாங்க வேண்டியது, போட வேண்டியது வாபஸ் வாங்க வேண்டியது. இவங்க வந்து அதுதான் தமிழகம் வாபஸ் கழகம் பேரை மாற்றிடுங்க. எல்லா இடத்துலையும் முன்னால் வெற்றி வெற்றி வெற்றின்னு அவங்க வந்து கலைஞர் நூற்றாண்டுன்னு அவங்க போட்டுப்பாங்க. இவங்க எதாவது எதுக்கு முன்னால் வெற்றின்னு போட்டால் அது ஏதோ திட்டம் வெற்றின்னு அர்த்தம். அப்போ வெற்றிக்கு பதிலாக நாங்கள் வந்து இனிமேல் வெற்றினா வாபஸ்ன்னு போட்டுக்கணும் போல இருக்குது. இல்லை, அந்த மாதிரி இந்த என்ரிகா என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு மர்மமாக இருக்கிறது. இது ஏன் செந்தில் பாலாஜி கைதும் கிட்டத்தட்ட அப்படியே காலம் தாழ்த்தப்படும் ஒரு விஷயமா மாறிடும் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ செந்தில் பாலாஜி அவர் எங்கேயோ டெல்லி ஆன்லைனில் இருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. அன்பில் மகேஷ் அவர் ரெடி ஆகிட்டாருன்னு சொல்லாமல் இல்லை, அப்படி அது முடியாது. ரைட்டு, ரெட்டி பாதுகாப்புக்கு வந்து விட்டார் அவர். அப்படி வரும்பொழுது இப்போ எந்த கைது நடக்கும்? இப்போ இதே மாதிரி தான் ஒரு அமைச்சருக்கும், செந்தில் பாலாஜி ஆச்சு, அன்பில் மகேஷ் ஆச்சு, இவங்க சொல்கிற 3 பேர்னு முதல்ல சொல்லக்கூடியது வந்து சேகர்பாபு வச்சேன்னு சொல்கிறாங்க. அவர் சேகர்பாபும் குட்டிக்கரணம் போட்டுக்கிட்டு போனார், அதுதான் அது வேனில் வேறு ஏறி போனார், அதுக்கு வேறு திட்டு வாங்கினார். அது இங்கேயே இல்லை, நீங்கள் கூட்டம் போடணுன்னு. இருந்தாலும் வந்து ஒன்றும் அவரை கைது பண்ணும்போது அவர் யார்கிட்ட போகிறோ, அவருக்கு ஏதாவது ஒரு தமிழ்நாட்டில் வந்து இருக்கக்கூடிய இல்லை ஏதோ ஒரு தமிழ்நாட்டுக்கு தொடர்புள்ள ஒரு ரெட்டி அவருக்கு தெரிஞ்சவர் இருக்க மாட்டாரா? இல்லையா? வடசென்னையில் யார் ரெட்டின்னு பார்த்து அவர் அது கரெக்டாக வந்து கோஆர்டினேட் பண்ண மாட்டாரா? இதெல்லாம் இயல்பாக நடக்கக்கூடிய, இப்படி கூட வச்சுக்கலாமோ, தமிழக வெற்றி கழகத்துக்கு பதிலாக தமிழக ரெட்டி கழகம்னு வச்சுக்கலாமா? அது இன்னும் பொருத்தமாக இருக்குமா? தெரியல. இப்போ நடக்கிற ஆட்சி வந்து ஏதோ திமுக ஆட்சிக்கு ஒரு மாற்றம் என்று சொல்வதை விட திமுகவுடைய இன்னொரு வெர்ஷன், இன்னொரு ஒரு வடிவம், அதே தான் நடக்கிறது. கொஞ்சம் டெக்னாலஜியோடு சேர்ந்து நடக்கிறது. இப்போ இந்த போதை பிரிவு, இந்த கோவை அமுதன் மேட்ரு பெருசாகிட்டு வருது. ஸோ அவங்களுக்கு அவங்க குடும்பத்துக்கு அரசு வேலை தரப்போகிறதா மீண்டும் வந்து ஒரு சர்ச்சையை கிளப்பியிருக்காங்க சார் டிவிக்கு அரசாங்கம். இல்லை, அது என்னை பொறுத்த வரைக்கும் அப்படி கொடுத்தாங்கன்னா அது வந்து நியாயம். யாரையோ ஒரு நடிகரை, ஒரு அரசியல்வாதியை வேடிக்கை பார்க்க வந்து இறந்து போனவங்க நெரிசலில் அவங்களுக்கெல்லாம் கொடுக்கும்போது யாரெல்லாம் போதைப்பொருள் பயனாளிகள், யாரெல்லாம் போதைப்பொருள் விற்கிறாங்கன்ற உண்மையை வந்து கல்லூரி நிர்வாகத்திற்கும் காவல்துறை, அதன் மூலமாக காவல்துறைக்கும் ஒரு உண்மை விளம்பியை அடித்து கொண்டிருக்கிறார்கள். கேட்டால் வந்து அது நான் என்ன சொல்கிறேன், அடித்து கொண்டுட்டாங்க, அது வந்து ஏதோ காலேஜ் நிர்வாகம் வந்து அது பொறுப்பு நம்ம சொல்ல முடியாது. ஆனால் அங்கே போதைப் பொருட்கள் சகஜமாக அங்கே சரளமாக கிடைத்திருக்கிறது, வளாகத்திற்குள்ளும் சரி, அதை ஒட்டியும் சரி. அதுதான் அந்த பையன் வந்து, அது நான் வேறு நிகழ்வுலாம் கூட சொல்லியிருக்கேன். அந்த பையன் வந்து அமுதன் வந்து ஏதோ சமையல் சரியில்லை, சாப்பாடு சரியில்லைன்னு ஹாஸ்டலில் தகராறு பண்ணியிருக்காரு. அவரை 1 வாரம் இடைநீக்கம் பண்ணி ஹாஸ்டல்லேருந்து வெளியே அமைச்சிருக்காங்க. இடைநீக்கல்ல, ஹாஸ்டல்லேருந்து வெளியேற்றிட்டாங்க. 1 வாரத்தை அவங்க பெற்றோர்லாம் வந்து இனிமேல் ஒழுங்காக இருப்பான்னு வழக்கமாக எல்லா பெற்றோரும் சொல்கிறது தானே, இனிமேல் சரியாக இருப்பான் சொல்லியிருக்கோம், நாங்கள் அட்வைஸ் பண்ணியிருக்கோம். அப்போ கேட்குறாங்க இங்கே போதைப் பொருள்லாம் ஏன்னு கேட்டால் அவங்களுக்கு என்ன சந்தேகம்னா, கல்லூரி நிர்வாகத்துக்கு இந்த பையன் தகராறு பண்ணானே, ஒரு கால் போதையில் தகராறு பண்ணியிருப்பானா அப்படிங்கிற அர்த்தத்தில் அதை கேட்டபோது, இல்லை எனக்கு தெரியாது, நான் போதை பழக்கத்தில் இல்லை, ஆனால் வந்து இங்கே விற்கிறாங்க அங்கே விற்கிறாங்க இதெல்லாம் சொல்லி, அப்புறம் யாரெல்லாம் வாங்கினானு இந்த பையன்னு பேர்லாம் சொல்லியிருக்காங்க. இதை வந்து
அவனிடம் கேட்டது விசாரித்தது கேசவன் என்கிற ஒரு ஆசிரியரோ பேராசிரியரோன்னு அந்த அளவுக்கு அந்த அவங்க பெற்றோர்கிட்ட போய் சொல்லியிருக்கான். அந்த பையன் இந்த தகவல் கல்லூரி நிர்வாகத்திற்கு தெரிந்தது, காவல்துறைக்கு அவங்க தெரிவித்திருக்கிறார்கள். இப்போ எங்கேருந்து தகவல் லீக் ஆச்சுன்னு தெரியல. யாருக்கு இந்த மாதிரி விஷயங்களில் யார் தகவல் கொடுக்குறாங்களோ அது ரகசியமாக இருக்கணும் இல்லையா, அவளுடைய பாதுகாப்பு கருதி. ஆனால் பெற்றோர் வந்து அதாவது கல்லூரி நிர்வாகம் தான் வந்து சொல்லிட்டாங்கன்னு சொல்றாங்க. அவங்க அப்பா எல்லாம் பேசியிருக்காரு, கல்லூரி நிர்வாகத்தில் தான் கசிஞ்சு இருக்குன்னு. கல்லூரி நிர்வாகம் கசிய விடுகிறது என்றால் கல்லூரி நிர்வாகத்திற்கு என்ன அக்கறை? அதுல ஏதோ ஒரு பயன் இருக்கு, மர்மம் அவங்களுக்கு. அதுல பின்னால ஏதோ ஒரு புதிர் ஒன்று இருக்கு. கல்லூரி நிர்வாகத்திற்கு அந்த போதை வியாபாரிகளையோ போதை பயனாளிகளையோ காப்பாற்ற வேண்டியது. இப்படி வேணா சொல்லலாம், நீங்கள் வந்து அந்த கல்லூரியோட இமேஜை காப்பாற்றணும். இல்லைனா வியாபாரங்கள், தனியார் கல்லூரினாலே வியாபாரம் தானே, கல்வியே வியாபாரம் தானே தமிழ்நாட்டில். அப்படி இருக்கும்பொழுது யாரெல்லாம் சாராய கடை வச்சுருக்காங்களோ அவங்க தானே கல்வி தந்தைங்க, இல்லைனா மருத்துவ தந்தை தமிழ்நாட்டில். அப்படி தானே வழக்கம். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இப்படி யார் தவறு செய்தார்களோ அவர்கள் மேல் என்ன அக்கறை, பயனாளிகள் மேல் என்ன அக்கறை, அவர்களை காப்பாற்ற வேண்டும் என்று அமுதன் யார்கிட்ட சொல்லியிருக்காரு? கல்லூரி நிர்வாகத்திடம். ஒன்று காவல்துறையில் சொல்லி யார் மேல் நடவடிக்கை எடுக்க வேண்டும், முதல்ல அந்த போதை வியாபாரிகளின் மீது இது வரைக்கும். ஏன்னா அமைச்சரே என்ன சொல்லிட்டாரு, போதைக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை, இது கோஷ்டி மோதல். 20 பேர் சேர்ந்து ஒரு பையன், அது கூட ஒரு பையன் ஸ்ரீமன்னு ஏதோ ஒரு பையன், அந்த பையனை வந்து அடிக்க வந்தோடனே அவன் ஓடி போயிட்டான், தப்பிச்சு. ஏன்னா அவனுக்கு ஒன்றும் சம்மந்தம் இல்லை, அடிக்க வராங்கன்னு தெரிஞ்சவொடனே எதுக்கு ஒம்புன்னு அவன் போயிட்டான். ஆனால் ஒளிஞ்சிக்கிட்டே எங்கேயோ போய் இந்த பையனை வந்து வண்டியில் வச்சு வெளியில் மைதானத்துக்கு கூப்பிட்டு போய் அடித்து வெட்டி, அறிவாளெல்லாம் கத்தியோ அருவாளோ வச்சு வெட்டி கொண்டு இருக்காங்க. அந்த கொண்டு தான் அந்த யார் கொண்டாங்கன்றதை அந்த ஸ்ரீமன்ற பையன் பார்த்து காவல்துறைக்கு சொல்கிறான். இப்பொழுது இதை காவல்துறைனா என்ன, முதல்வர் கீழே வரக்கூடிய காவல்துறை, அரசு, ரெண்டும் ஒன்று தானே. இது கோஷ்டி மோதல். கல்லூரி நிர்வாகம் அதே சொல்லுது, காவல்துறை சொல்லுது, அது அப்படி தான் சொல்கிறாங்க. கோஷ்டி மோதல் என்றால் இப்போ கைது பண்ணியிருக்காங்கல்ல, 14 பேரோ 15 பேரோ கைது பண்ணியிருக்காங்க 20 பேரில். இந்த 15 பேரில் யாருக்காவது காயம் பட்டிருக்கா? மோதல் என்றால் 2 பக்கத்திலும் ஒரு பாதிப்பு இருக்க வேண்டும், காயம் இருக்க வேண்டும். இல்லை ரெண்டாவது இந்த பக்கத்தில் 20 பேர் இல்லைனா, 20க்கு 20 இல்லைன்னா கூட 20க்கு ஒரு 5 பேரோ 10 பேரோ இந்த பக்கம் அடிபட்டிருக்கணும். இல்லை அடிபட்டது இல்லை, அந்த பக்கம் ஒரு 5 ஆட்கள் இருக்கணும். 2 பேர் தான் இருந்தாங்க, ஒருத்தன் வந்து ஏதோ அடிக்க வரானோன்னு ஓடி போயிட்டான். ஒரே ஒருத்தன் இருக்கான், 20 vs 1. இது எப்படி கோஷ்டி மோதல் ஆகும்? சரி, அது கோஷ்டி மோதல் என்று அரசு சொல்கிறது, அமைச்சர்கள் சொல்கிறார்களே. அமுதனுடைய கோஷ்டியில் யார் இருந்தார்கள்? எதிர்கோஷ்டியில் 15 பேர் பிடிச்சிருக்கீங்க. அமுதன் கோஷ்டியில் யாராவது இருந்து இதற்கு காரணமாக இருந்தார்கள், அவர்களும் அவர்களை தாக்கினார்கள் என்றால் அந்த பக்கம் காயங்கள் இருக்க வேண்டும். தாக்கியவர்கள் யார் என்று இவரோட கோஷ்டியில் அவங்க ABCD, இவங்க EFGHன்னு சொல்லி நீங்கள் சொல்கிற அளவுக்கு இருக்கணும் இல்லையே. அப்பொழுது அரசு ஏன் மறைக்க வேண்டும், காவல்துறை ஏன் மறைக்க வேண்டும், அந்த தனியார் கல்லூரியை ஏன் வந்து காப்பாற்ற வேண்டும்? இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு விஷயம், மர்மம் இருக்கு. அப்போ அந்த போதை கலாச்சாரம் வந்து தொடர்ந்து திமுக ஆட்சியை தொடர்ந்து இங்கே நடப்பது மட்டும் இல்லாமல் அந்த போதை வியாபாரிகள் காவல்துறையிலும் அரசிலும் அவர்களுக்கு செல்வாக்கு இருக்கிறது. அதுவும் அது டிவிகே நபர்களா இருந்தா அவங்களுக்கு வந்து கூடுதல் செல்வாக்கு, அதாவது மாட்டின உடனே அன்னைக்கே ரிலீஸ் பண்ணிடுவாங்கல்ல சார். இல்லையா, அப்படிலாம் நீங்கள் அந்த மாதிரி அபாண்டமாலாம் போய் சொல்லக்கூடாது சார். இந்த குட்கா விவகாரம் நம்ம பேசணுமே சார். அது இல்லைங்க, நீங்கள் அபாண்டமாக போய் சொல்கிறீங்க. ஸ்ரீவைகுண்டம் அன்னை சரவணன் இது வரைக்கும் கைது கூட பண்ணல, வழக்கில் கூப்பிடவே இல்லை. நீங்கள் வந்து ஏதோ கைது பண்ணி உடனே விட்டுருவாங்கன்னு, கைதே பண்ணலைன்னு சொல்கிறேன். அதனால் நீங்கள் அபாண்டமாக போய் சொல்கிறீங்கன்னு சொல்கிறேன். ஸ்ரீவைகுண்டம் அன்னை சரவணனை என்ன பண்ணாங்க, பாலியல் வன்முறை குற்றச்சாட்டு தாவேகா நிர்வாகி. அப்புறம் வேறு ஒருத்தர் ராணிப்பேட்டையில், நீ வந்து கட்சியில் மெம்பர் ஆகணுன்னா நிர்வாணமாக படம் வேணும்னு, இந்த பாஸ்போர்ட் சைஸில் ஃபோட்டோ கேட்பாங்க ஓட்டுறதுக்கு, வித்தியாசமாக கேட்டிருக்காங்க. இப்படி நிறைய நம்ம சொல்லிகிட்டே போகலாம். இப்போ கூட அந்த ரூஸ்வெல்ட்டு பிரைட்டன் யாரோ வந்து அமைச்சர் ஸ்ரீநாத்துடைய நண்பர்கள் என்னை சூறையாடினார்கள்னு ஒரு பெண் சொல்லியிருக்காங்க. வேற ஒரு தாவேகா நிர்வாகி. நீங்கள் அந்த தாவேகா நிர்வாகிகள்லாம் ஒரு பக்கம் இருக்க, அதான் போதைப் பொருளும் குறையல,
இந்த பெண்கள் சூறையாடல், அந்த போதைப் பொருளுடைய என்ன சொல்கிறது, அதோடைய விளைவுகளாக பாலியல் வன்முறைகள் இதெல்லாமும் நடக்கல. ஈரோடு பக்கத்தில் பாருங்கள், அந்தியூர் பக்கத்தில் பெருமாபாளையம் 85 வயது மூதாட்டி இரவில் தனியாக பண்ணை வீட்டில் இருக்கிறார். அங்கெல்லாம் தோட்டத்து வீடு தானே, அந்த தோட்டத்து வீட்டில் இருக்காங்க. 31 வயது வாலிபர், அவங்க வயல்லையோ பக்கத்து வயல்லையோ வேலை செய்கிறவர். அவர் உள்ளே நுழைஞ்சு நகையை திருடிட்டு போனார், பணத்தை எடுத்துகிட்டு போனாருன்னா அது சரின்னு சொல்லலை, அது ஒரு திருட்டு அப்படின்னு போகலாம். 85 வயது மூதாட்டியை பாலியல் வன்முறை 31 வயது இளைஞர் செய்கிறார் என்றால் கட்டாயம் அது போதைப் பொருளுடைய விளைவாகத்தான் இருக்க முடியும். இப்போ இதே தானே திமுக அரசில் நடந்தது. 80 வயதுக்கு மேலான மூதாட்டி காட்டில் பழம் பறிக்க போன போது ஒரு இளைஞர் போதையில் அந்த அவங்க காது கம்மல் செயின் எல்லாம் பிடுங்கிட்டு அவங்கள பாலியல் வன்முறை செய்துவிட்டு கால்களை இழுத்து கொண்டு 50 அடிக்கு மேலே இழுத்துட்டு அதுலேயே அவங்க இறந்து போயிட்டாங்க. 2 வயசு குழந்தைக்கு நடந்தது. இப்போ கூட சேலத்தில் ஒரு 13 வயசு பொண்ணுக்கு 8 பேர் சேர்ந்து தூக்கிட்டு போய் கூட்டு இது பண்ணியிருக்காங்க. சார் அந்த சிங்கப்பெண் படை எங்க தான் சார் போச்சு? அப்புறம் இங்கே ஒரு பெண்ணுக்கு அந்த சேலம் தான் நினைக்கிறேன், அந்த பெண்ணுக்கு மது ஊட்டி அது ஒரு மயக்க நிலை வந்த உடனே பல பேர் சேர்ந்து பண்ணியிருக்காங்க. அப்புறம் காஞ்சிபுரத்தில் பார்த்திங்கன்னா 2 பேர் போதையில் வன்முறை. நெய்வேலியில் அதே மாதிரி டாஸ்மாக் வாசலில் மது அருந்தி கொண்டு இருந்த ஒரு இளைஞரை 8 பேரோ 5 பேரோ கொண்ட அவங்களும் போதையில் இருந்தாங்க. சிங்கப்பெண் படை என்ன பண்ணுதுன்னு கேட்குறீங்களா? அந்த ரீல்ஸ் போட்டுட்ருக்காங்களே, குழந்தை திருமணமாக 8 பேர் வேறு மாவட்டங்களில் குழந்தை திருமணம் நடைபெறுவதாக இருந்தது, அதை தடுத்து நிறுத்தி இருக்கிறோம். நீங்கள் சிங்கப்பெண் அதிரடிப்படை ரீல்ஸ் போடாமல் என்ன பண்ணுவாங்க, அவங்க கொண்டு விட்டு அதாவது மகளிர் காவல் நிலையங்களில் கொண்டு குற்றவாளிகளை ஒப்படைப்பதோடு அவர்களுடைய வேலை சரி. புலன் விசாரணை செய்வதோ அதை நீதிமன்றத்துக்கு எடுத்துக்கொண்டு அந்த வழக்காடு அதில் அது காவல்துறை தொடர்ந்து அந்த வழக்கு முடியும் வரை அதுக்கோ அந்த சிங்கப்பெண் அதிரடிப்படைக்கு சம்மந்தம் இல்லை. அவங்க அப்படியே பெட்ரோலிங் வருவாங்க, யாராவது மாட்டினா கொண்டு போய் அங்கே விட்டு வருவாங்க. ஏன் கரெக்டாக அவங்க வரும்போது தான் அப்போ தான் நடக்குமா அது? ரெண்டாவது இவ்வளவு நடந்திருக்கிறது, எந்த இடத்துலையுமே சிங்கப்பெண் அதிரடிப்படை கண்ணில் பட்டது இருந்தால் ஏதோ ஒன்று தடுக்கப்பட்டிருக்குமே. எந்த ஊரில் பேர் மறந்துட்டேன், ஒரு மாவட்டத்தில் 4 வயது சிறுமிங்க போன வாரம் 4 வயது சிறுமியை அந்த சிறுமியின் பாட்டி மூதாட்டி அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, அந்த உள்ளூர் இளைஞரிடம் இது ஏதோ அவங்க அம்மா வீட்டில் கொண்டு போய் உறவினர் வீட்டில் விட்டுருங்க, அப்படியே பைக்கில் பின்னால் உட்கார வச்சு கொஞ்சம் விட்டு போயிருப்பான்னு சொல்லியிருக்காங்க. அந்த இளைஞர் அவர் போதை பழக்கத்தில் இருந்தாரா என்னன்னு தெரியல, இல்லை நார்மலாகவே இருந்திருந்தா கூட 4 வயது சிறுமி எங்கேயோ வயல் பக்கம் எடுத்து கூட்டிகிட்டு போய் பாலியல் வன்முறை செய்து இது ஓசூர்கிட்ட கிருஷ்ணகிரி ஆஸ்பத்திரிலேயே என்னமோ அவங்க மருத்துவமனையில் அந்த குழந்தை இருக்குது, ஆனால் உயிரோடு இருக்குது. பாலியல் வன்முறை நடந்தது கன்ஃபார்ம் ஆகி போச்சு. அந்த இளைஞர் ஒன்றுமே தெரியாத மாதிரி மறுபடியும் பைக்கில் எங்கேயோ போகிறாரு. இந்த பாட்டி மூதாட்டி பார்த்துட்டு இவங்களுக்கு தெரியும் அது இவர் ஏதோ பண்ணி தான் அங்கே ஆஸ்பத்திரிக்கு போகிற நிலமை வந்துச்சு. நீங்கள் காட்டிலேருந்து யாரோ சொல்லி கொண்டு போய் சேர்த்துருக்காங்க. பின்னாலேயே அவரை விரட்டி கொண்டு போய் அரிவாளால் வெட்டி இருக்கிறார் பாட்டி. ஏங்க சிங்கப்பெண் அதிரடிப்படையில் இருக்கிற ஆய்வாளர் மேலேருந்து ஐஜிலேருந்து கீழ் வரைக்கும் இருக்காங்க, ஐஜி இருக்காங்க, அதுக்கு கீழே வரிசையாக இருக்காங்க. இந்த பாட்டுக்கு இருக்கும் துணிச்சலும் ஒரு இதுவும் தைரியம் துணிச்சல், அந்த வேகம் விவேகம் சிங்கப்பெண் அதிரடிப்படையில் மேலிருந்து கீழ் வரைக்கும் இல்லையா? 4 வயசு பேத்திக்கு இப்படி ஆச்சுன்னு ஒரு பாட்டி பைக்கில் போகிறவனை துரத்துக்கிட்டு போய் இந்த மாதிரி நான் பைக்கில் கார் எடுத்துக்கிட்டா ஜேம்ஸ் பாண்ட் மாதிரி போகுது, எப்படியோ குறுக்கு வழியில் அங்கங்கே போய் அவனை எப்படியோ நடந்து போனோன்னா என் பைக்கில் போனோன்னா அவனை மடக்கி பிடிச்சி வெட்டினாங்க. அவனுக்கு ஒன்றும் உயிர்கால போலீஸ் லேண்ட் ஓவர் பண்ணிட்டாங்க. ஒரு பாட்டி செய்வதை கூட செய்ய முடியாமல் நம்ம ஒரு சிங்கப்பெண் அதிரடிப்படைன்னு நீங்கள் நான் அவர்களை குற்றம் சொல்லவில்லை. அது எங்கே அடிப்படை காரணம்னா அவளை கொண்டு விட்டதோடு அவங்க வேலை சரின்னு சொல்லி அந்த இடத்துல சரியான ஒரு நிர்வாக திறமை இல்லை. அவர்களுக்கு முழு அந்த அதிகாரம் கொடுக்கணும், அவங்களே புலன் விசாரணை செய்யணும், அவங்களே கோர்ட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு அது ஒரு அந்த மாதிரி பிரிவாக இருக்கணும். இது சும்மா ஒரு பெட்ரோலிங், இந்த ஹோம் கார்ட்ஸ் ஊர்காவல் படைன்னு சொல்லுவாங்க, அதே மாதிரி
இந்த ஊர்காவல் படை மாதிரி ஒரு படையை வச்சு இந்த ஹோம் கார்ட்ஸ் வந்து நீங்கள் வந்து அவங்கள இராணுவ வீரர்கள் மாதிரி உடனே பாகிஸ்தான் சண்டை வந்தால் ஹோம் கார்ட்ஸ் வந்து பொறுப்புன்னு சொல்ல முடியுமா? எந்த அதிகாரமும் அவங்க கையில் இருக்காது, எந்த அதிகாரமும் இல்லை. இந்த ஹோம் கார்ட்ஸில் பார்த்தீங்கன்னா ஊர்காவல் படையில் வேற எங்கேயோ வேலை பார்ப்பாங்க, ராத்திரியில் ஊர்காவல் படையில் இருப்பாங்க. அந்த மாதிரியா அப்படி இவங்க இல்லை, முழு நேர பணி தான். இருந்தால் கூட அதிகாரமே இல்லாமல் ஒரு பண்ணும்போது இந்த மாதிரி வரத்தான் செய்யும் என்பது தான் நம்மளுடைய இது. இதில் வந்து நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, போதைப்பொருள் பிரிவு வந்து நாங்கள் வந்து தான் ஆரம்பித்தோன்னு சொல்லி இவங்க சொன்னாங்க. யார்? தாவேகால. திமுகவில் வந்து இல்லை நாங்கள் ஏற்கனவே பிரிவுலாம் வந்து பிரமாதமாக செயல்பட்டு இருந்தது, சிறப்பு நடவடிக்கைகள்லாம் எடுத்திருக்கோன்னு அவர் உதயநிதி அவர்கள் சொல்லி அதெல்லாம் பேசினாங்க. உண்மை என்னென்னா, அதில் வேறு பேசும்போது அமைச்சர் ஒரு ரமேஷ் யாரோ பேசும்போது, இல்லை யாருன்னு தெரியல, யாரோ ஒரு அமைச்சர் பேசும்போது அவர் வந்து இவர் அந்த போதைப் பொருளுக்கு விருது கொடுத்தது வந்து முதலில் ஜெயலலிதா தான் ஆரம்பித்தார், நாங்கள் வந்து ஒரு பிரிவாக ஏதோ ஒரு அப்படின்னு சொல்லி அதை கோட் பண்ணிங்க. இப்போ தான் லேட்டஸ்ட்டு ட்ரெண்டு தாவேகால வந்து இது அம்மா ஆட்சி அப்படின்னு சொல்லி இவங்க, ஏன்னா அங்கேருந்து நிறைய பேரை கூப்பிட்டு வந்துட்டாங்கல்ல, ஆனால் அப்படி வரும்போது அப்படியே வந்து இந்த பின்னால் 5 பேர் இருந்தாங்க. அப்புறம் அந்த கோபுரம் மாதிரி ஒரு இது போட்டு அதில் அண்ணாதுரையும் எம்ஜிஆர் இருந்தாங்க. அப்புறம் ஜெயலலிதாவை செங்கோட்டையன் பாக்கெட்டில் மட்டும் இருந்தது, இப்போ வெளியில் எடுத்துட்டாங்க. எடுத்து அவங்களையும் அந்த லிஸ்ட்டில் கொண்டு வந்துட்டாங்க. இது நடப்பது அம்மா ஆட்சின்னு ஆதவ அர்ஜுன் பேசினார். அது கூட நிறைய பேர் கிண்டலாக கேட்டாங்க. அம்மா ஆட்சின்னு தான் சொன்னார், ஜெயலலிதா நீங்கள் தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க. இது எந்த அம்மா? ஒரு கால் அவங்க மாமியாரை கூட அம்மான்னு சொல்லலாம். மாமியார்னா அம்மா மாதிரி தானே. அப்படி இல்லை வேறு எங்கேயாவது ஒரு அம்மா வேறு யாரையாவது சொல்லலாம், நமக்கு தெரியல, நமக்கு எதுக்கு வம்பு, நம்ம அது சொல்லலை. ஆக அம்மா ஆட்சின்னு சொன்னார். அந்த வகையில் சொல்ல போக உதயநிதி அதாவது திமுகலேருந்து சொல்லியிருக்காங்க, இல்லை நாங்கள் தான் 2023 தான் அந்த விருதுகளை கொண்டு வந்தோம். உண்மை என்னென்னா, இது காங்கிரஸ் காலத்திலிருந்தே, காமராஜர் பக்தவச்சலம் காலத்திலேருந்தே அப்போல்லாம் போதை கம்மியாக இருந்துச்சு. அதனால் அதுக்கான இது பிரிவு அந்த ஆட்கள் கம்மியாக இருந்தாங்க, அதிகாரிகள் அலுவலர்கள் காவல்துறையில். நாளாக அதெல்லாம் விரிவடையும் போது, போதைப்பொருள் பழக்கம் அதிகமாகும் போது, இப்போ தானேங்க மியான்மர்லேருந்து மணிப்பூர் வழியாக ஜாஃபர் சாதி கொண்டு வந்து விட்டு இல்லையா? அதை வேறு சும்மா இல்லாமல் நம்ம கில்லி சரத் அமைச்சர் அவர் பேசினார். உடனே திமுகவில் வந்து ஜாஃபர் சாதிக்கு பற்றி நீங்கள் பேசுகிறீங்க, நீங்கள் வந்து கிரிக்கெட் மேட்ச் பார்த்தபோது அப்படின்னு சொல்லி பேசி, நான் என்ன சொல்கிறேன், கொஞ்சம் விவேகமாக அவரை தவிர வேறு யாரையாவது விட்டு பேச சொல்லியிருக்கலாம் அந்த சப்ஜெக்ட். அவர் தான் கோவப்பட்டார் சார், குழந்தைக்கு மருந்து கரைக்கிறத போய் இப்படி தப்பாக பேசுகிறீங்களே அப்படி சொன்னார். கரெக்டு. பட் அவங்க திருப்பி கேட்பாங்கன்றதை எதிர்பார்க்கலாம். நீங்கள் அதாவது வேகம்தான் இல்லைன்னா விவேகமா இல்லை தாவேகா ஆட்சியில். இப்போ நீங்கள் அவரை விட்டு சொன்னீங்கன்னா அவர் மீது ஒரு குற்றச்சாட்டு இருக்குது, ஐயா அவர் இல்லைங்கிறாரு, நம்ம வந்து ஒரு நடுநிலையாகவே இருப்போம். நம்ம அந்த கிரிக்கெட் மேட்ச்சில் பார்த்தா குழந்தையும் இல்லை, பக்கத்தில் இருக்கிறது அவருடைய மனைவியும் இல்லை. அப்போ அந்த குற்றச்சாட்டுக்கு பின்னால் வர யூகங்கள் சரி என்று வரக்கூடியது. அவர் இல்லைன்னு மறுக்கிறார். சரி, அது அவருடைய மறுப்புக்கு மரியாதை. ஆனால் அவரை விட்டு இந்த ஜாஃபர் சாதிக் சப்ஜெக்டை ஏன் பேச சொல்கிறீங்க? வேறு யாராவது ஒரு அமைச்சர் ஆதவ அர்ஜுனா பேசலாம், புஷி ஆனந்த் பேசலாம், நிர்மல்குமார் பேசலாம், ராஜ்மோகன் பேசலாம், யாரையாவது பேச சொல்லுங்கள். அவரை விட்டு பேச சொன்னால் பதிலுக்கு இப்படி தான் பேசுவாங்கன்றது தெரியுமில்ல. அதுதான் அந்த முதிர்ச்சியின்மை அப்படிங்கிறது. டிடிவி தினகரனோட சொன்னார், இது ரீல்ஸு விளம்பர மோக அரசு, திட்டமிடலின்மை அவரிசையாக சொல்லியிருக்காரு, முதிர்ச்சியின்மை. அதெல்லாம் உண்மைன்னு தானே தெரியுது. எதுக்கு சொல்லனா, அது திமுகவில் சொல்லும்போது வந்து போதைப்பொருள் பிரிவு ஜெயலலிதா பீரியட்லன்னாங்க, இவங்க இல்லை திமுக பீரியட்லன்னாங்க. அது முக்கியம் இல்லை. எல்லா பீரியட்லேயும் வந்து காவல்துறையில் எல்லா பிரிவுகளுக்கும் விருதுகள் கொடுப்பாங்க. அதில் வந்து லா அண்ட் ஆர்டர், சட்ட ஒழுங்கு, குற்றங்கள், கிரைம்ஸு, அதுக்கப்புறம் ஃபோரன்சிக்கு, அதுக்கப்புறம் உளவுத்துறை, இப்படி பல பிரிவுகள் இருக்கு இல்லையா? அதில் தீயணைப்பு, அது காவல்துறையோடு இணைந்து வரக்கூடியது, அந்த மாதிரிலாம் நிறைய வரிசையாக வரும். இதெல்லாம் வரும்பொழுது இது ஜெயலலிதா தான் ஆரம்பித்தாங்க, இல்லை ஸ்டாலின் தான் ஆரம்பித்தார் அப்படிங்கிறது முக்கியம் இல்லை. அப்போ ஸ்டாலின் அவர்கள் சட்டமன்றத்தில் இல்லை, அவர் வெளியிலேருந்து கேட்குறாரு, என்னென்ன சிறப்பு நடவடிக்கைகள் நாங்கள் எடுத்தோம், நாங்கள் ஒன்றுமே எடுக்கலைன்னு சொல்கிறீங்களே, அந்த சமயத்தில் போதை பிரிவுக்கு தலைவராக இருந்து சிறப்பு நடவடிக்கைகள் எடுத்தது வந்து திரு அமல்ராஜ் ஐபிஎஸ் அவர்கள். அந்த திமுக அரசு ஒன்றுமே நடவடிக்கை சரியாக எடுக்கலைன்னா அப்படிப்பட்ட ஒரு அதிகாரியை கொண்டு வந்து நீங்கள் சென்னை மாநகர காவல் ஆணையராக போட்டிருக்கீங்களே, எப்படி போட்டிங்கன்னு கேட்டிருக்காரு. லாஜிக்கான பாயிண்ட்டு தான்.
அவர் என்ன கேட்குறாருன்னா, நாங்கள் தான் வந்து அவர் தான் அப்போ தலைவராக இருந்தார், இப்போ ஒன்றுமே நடக்கலை, ஒன்றுமே திமுக நடவடிக்கை எடுக்கலைன்னா அப்போ அந்த அதிகாரி சரியாக பணியாற்றவில்லை, செயல்படலை. அப்போ அவரை கொண்டு வந்து நீங்கள் எங்கள் சென்னையில் கமிஷனராக போட்டிருக்கீங்களே, அப்போ எப்படி போட்டீங்க? அப்போ அடுத்தது உடனே வேற ஒன்று என்ன சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க, அவர் குறிப்பிட்ட ஒரு சமுதாயத்தை இல்லை ஒரு மதத்தை சேர்ந்தவர் என்பதால் அவர் போடப்பட்டார் அப்படின்னா, அப்போ வந்து திறமையோ அனுபவமோ பின்னணியோ வந்து முக்கியம் இல்லையாங்க. நம்ம வந்து அந்த அதிகாரியை பற்றி நம்ம அனாவசியமாக எதுவும் பேசலை, நமக்கு அவசியமும் இல்லை. அந்த அதிகாரி பெயரை ஸ்டாலின் அவர்கள் பயன்படுத்தினால் நம்ம மேற்கோள் காமிக்கிறோம். போதைப் பிரிவு இன்னும் பலப்படுத்த வேண்டும். அந்த போதை தடுப்பு பிரிவு, போதைப்பொருள் தடுப்பு பிரிவு, அதில் யாரை போட்டாங்க அதெல்லாம் ஒரு விஷயம். இங்கே லஞ்ச ஒழிப்பிலிருந்து தூக்குனது எதுக்காகனா, முதல்ல அவரை எதுக்கு முதல்ல கொண்டு வந்து போட்டிங்க அந்த இடத்துல அப்படிங்கிறதே ஒரு கேள்வி வரும். அப்பயே எதிர்ப்பு நிறைய வந்தது, விமர்சனங்கள் வந்தன. அவர்தான் சென்னையில் காவல்துறையில் வந்து பல விஷயங்களுக்கு காரணமானவர் என்று அப்பொழுது புகார் கூறப்பட்டது. அது உண்மையா இல்லையா ஒரு முறையான விசாரணையில் தான் தெரிய வரும். அப்படி ஆனால் ஒரு சந்தேகத்தினிடமாக இருக்கும் பொழுது அவர் திமுக அரசுக்கு சாதகமாக சட்டவிரோதமாக செயல்பட்டார் என்ற சந்தேகம் இருந்தால் கூட ஒரு முக்கியமான இடத்துல அவரை போட மாட்டாங்க. திமுக அரசுடன் நெருக்கமாக இருந்தார்னு அந்த குற்றச்சாட்டை சொன்னது யாரு? தாவேகா, தேர்தலுக்கு முன்னால். அப்படி சொல்லப்பட்டவர், நீங்களே குற்றம் சாட்டியவரை லஞ்ச ஒழிப்புத்துறை வந்து யார் மேலே வழக்கு போடணும்? முன்னாள் திமுக, இதற்கு முன்னால் இருந்த திமுக அமைச்சர்கள் மீது. திமுகவுக்கு மிக நெருக்கமாக சட்டவிரோதமாக செயல்படுகிறார் என்ற குற்றச்சாட்டை வைத்த நீங்களே அவரை கொண்டு வந்து குற்றச்சாட்டுகளை வந்து ப்ராசஸ் பண்ணுறதுக்கான அதிகாரத்தை அந்த இடத்தில் உட்கார வைப்பதென்றால் ஊழல் எங்கே நடக்கிறது அப்படிங்கிற கேள்வி மிகப்பெரிய கேள்வி அப்போவே வந்தது. கொஞ்ச நாட்களெல்லாம் ஒரு 90 எங்கே, ஒரு மாதம் 1.5 மாதம் அதுக்குள்ளே மாற்றிட்டாங்க. போட்ட போதும் காரணம் மர்மமாக இருந்தது, மாற்றின போதும் அது மர்மமாக இருந்தது. இப்போ இந்த விசாரணைகள்லாம் வந்ததுன்னா அது இன்னும் என்ன மர்மங்கள் வெளியில் வரும்னு தெரியாது. அதனால் நம்ம என்ன சொல்ல வரோம்னா, இப்போ டிடிவி தினகரன் போன்றவர்கள் வந்து இது ரீல்ஸ் ஆட்சி, இது திட்டமிடல் இல்லை, திட்டமிட முடியாமல் தவிக்கிறார்கள், இயலாமை, முதிர்ச்சியின்மை அப்படின்னு சொல்வது பல விஷயங்களில் இது வந்து நிரூபணமாகிறது. ஆம்ஸ்ட்ராங் அவர்களினுடைய கொலை வழக்கு வந்து சிபிஐ விசாரணை தொடங்கிடுச்சு. அதுவும் எந்த இடத்துல கொலை நடந்ததோ அதை நேரடியாக போய் ஆய்வுலாம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லப்படுது. இது வெளியே வந்தது அப்படின்னா முக்கிய போலீஸ் அதிகாரி, அது மட்டும் இல்லாமல் முக்கிய முன்னாள் அமைச்சர்கள்லாம் வந்து சிக்குவார்கள் அப்படின்னு நம்ம. முக்கிய முன்னாள் காங்கிரஸ் தலைவர் விட்டுட்டீங்களே, இப்போ இந்நாள் காங்கிரஸ் அங்கே இருக்குல்ல. ஆமாம், ஏன்னா இது வந்து சிபிஐ விசாரணை, இது மாநில அரசுக்கு சம்மந்தம் இல்லைல்ல. சிபிஐ விசாரணையில், ஏன்னா அந்த விசாரணை முழுமை, அதாவது இப்போ வந்து அதை வந்து என்ன சொல்கிறது, ரீப்ளே பண்ணி பார்க்குறாங்க, இப்படி தான் நடந்திருக்கும் அப்படிங்கிறத ஒரு வடிவமைத்து, ஒரு கற்பனையாகனா அதில் உள்ள ஆதாரங்கள் சாட்சிகளை வைத்து அதை வடிவமைத்து இப்படி நடந்திருக்குன்னா இந்த திசையிலேருந்து ஒரு வந்தார், இந்த திசையிலேருந்து ஒரு இந்த மாதிரி வடிவமைக்கிறாங்க. இதுக்கப்புறம் தான் இன்னும் விசாரணை தீவிரமடையும். நம்மளுடைய கேள்வி என்னென்னா, விசாரணை தீவிரம் அடையும் போது இன்னும் யாரெல்லாம் அரசியல் 2 பேர் வந்து அடிபடும் நிச்சயமாக. அதாவது அரசியல்வாதிகளில் ஒருவர், அவர் வந்து செல்வம் மிக்கவர், தமிழில் குறுந்தொகை இருக்குது, பெருந்தொகையும் இருக்குது, ரைட்டு. அந்த மாதிரி வந்து அந்த அரசியல்வாதி. இன்னொருத்தர் சமீப காலத்தில் சொம்பு என்று மக்களால் அன்புடன் அழைக்கப்படுபவர். சார், நம்ம போன வாரம் கொடன்னு மாற்றிட்டோம் சார். ஆமாம், அவர் தான் ரைட்டு, சொம்பு குடமாயிடுச்சது அவர். ஏன்னா அவருடைய குடும்பத்தில் நடந்த ஒரு நிகழ்வு காரணமாக அதற்கு ஆம்ஸ்ட்ராங் தான் பின்னால் இருந்து அந்த பிரமுகருடைய பெண்ணிற்கு அந்த காதல் திருமணத்துக்கு எல்லா விதமான சேர்த்து வச்சு அவங்களை தமிழ்நாட்டை விட்டு வெளியில் அனுப்பிச்சு அங்கே போய் வேறு ஏதோ ஒரு மாநிலத்திலேருந்து தன்னுடைய அப்பா இவங்க குடும்பத்தின் மீதே கிரிமினல் கம்ப்ளைண்ட் கொடுக்க வச்சார். அவருடைய ஆதரவில் தான் எல்லாமே நடந்ததுன்னு சொல்லி இதெல்லாம் ஒரு காரணம்னு சொல்லப்படுது. நமக்கு தெரியாது, நம்ம என்ன சிபிஐயா? ஆனால் இதில் சிபிஐயுடைய விசாரணை அங்கேயே நின்று விடக்கூடாது. அதை தாண்டி இந்த திருவேங்கடம் என்பவர் விடிகாலையில் 5 மணிக்கு வந்து என் துப்பாக்கி எங்கே வச்சுருக்கேன்னு காமிக்கிறேன், வாங்க 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 அப்படின்னு போலீஸை கூப்பிட்டு போனார் பாருங்க விடிகாத்தால். அங்கே போயிட்டு வந்து போலீஸாரை தாக்க முயன்றார், ஏதோ துப்பாக்கி எடுத்து சுட முயன்றார்.
சுட்டுக் கொல்லப்பட்டார். எங்கள் போலீஸ்காரங்க கூடவே வந்து ஒரு 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 கொலை, இவ்வளோ பெரிய கொலையை செய்த கைதியை வந்து ஒரு இது இல்லாமையா, ஹேண்ட்கஃப் இல்லாமையா, ஒரு கைவிலங்கு இல்லாமையா எடுத்துகிட்டு சார் போவாங்க. அந்த செய்முறை காட்டுறதுக்காக கழட்டி விட்டாங்களா சார்? அவர் உடனே அந்த துப்பாக்கி எடுத்து சுட போயிட்டாரு. நீங்கள் அதை புரிஞ்சிக்கல. அந்த அப்படிங்கிறதுக்குள்ள அவர் அதை எடுத்து ஒரு போலீஸ்காரரை சுட போயிட்டாரு. தற்காப்புக்காக சுட்டார். இதுவே சூரியன் வந்த பிறகு, நான் சொல்கிறது அந்த உதயசூரியன் கட்சி இல்லை, வானத்தில் வரக்கூடிய உதயசூரியன் வெளிச்சத்தில் போயிருந்தால் ஒரு கால் நடந்திருக்காதோ என்னமோ, நடக்கணும் தான் கூட்டம். அது சரி, அது என்னவோ தெரியல நமக்கு. அப்போ அந்த என்கவுண்டருக்கும் ஒரு அது இந்த விசாரணை அந்த என்கவுண்டரையும் சேர்த்து விசாரிக்குமா? அதுக்கு பின்னாடியும் சில பேர். ஆமாம் சொல்கிறேன். அதான் அது அதே மாதிரி அந்த நாகேந்திரனும் ஜெயிலில் இருந்தார். அவர் தான் எல்லாத்தையும் மாஸ்டர் பிளான் பண்ணார். அவருடைய மகன் தான் அஸ்வத்தாமன் என்றவர். அவர் யாருன்னு கேட்டிங்கன்னா, அவர் முன்னாள் காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகையுடைய உதவியாளராக இருந்தவர். அவர் இப்போ கைதாகி இருக்கிறார். அவர் அதில் தொடர்பு இருக்குது. அதாவது அஸ்வத்தாமன் அப்படின்னு அந்த உதவியாளர் நாகேந்திரனுடைய மகன். நாகேந்திரனுக்கு பாருங்கள், இவ்வளோ நாளாக இல்லாமல் ஏற்கனவே இருந்தது உள்ள அப்பண்டிசிட்டிஸ் ப்ராப்ளம் இருந்துச்சு, வயிறு ப்ராப்ளம் இருந்துச்சு. ஆஸ்பத்திரியில் உடம்பு சரியில்லைன்னு சொல்லி 4 நாள் ஸ்டான்லி ஹாஸ்பிட்டலில் வந்து இருந்தார். 4வது நாள் வயிற்று வலி தாங்காமல் இறந்து போயிட்டாருங்க. இயற்கையாக நடந்து விட்டது ஸ்டான்லி ஹாஸ்பிட்டலில் வந்து. இது ரெண்டுமே அது என்கவுண்டர் அப்படின்னா இது உன் கவுண்டரா, அது பேர் என்னன்னு சொல்லுது. இது என்கவுண்டர், இது உன் கவுண்டர் அப்படின்னு சொல்லுது. அது மாதிரி ஏதோ நடந்திருக்கு. அதையும் சிபிஐ விசாரிக்க வேண்டும். ஏன்னா அப்படி விசாரிச்சாதான் உண்மையான குற்றவாளிகள், சதி செய்தவர்கள் யார், இந்த கொலைக்கு வந்து காரணமானவர்கள் யார், இதற்கு ஆணையிட்டவர்கள் யார். 8 லேயரில் வந்து ஆம்ஸ்ட்ராங் அவர்களை வெட்டுவதற்காக, ஏன்னா அவரும் வந்து சாதாரண ஆள் இல்லை, அவருக்கு பின்னால் ஒரு பெரும் படை இருக்குது. அதையெல்லாம் மீறி அவரை வந்து பண்ணணுன்னா 8 லேயர் அப்படி நம்ம அப்படி சொல்கிற மாதிரி, அது மாதிரி அந்த ரவுடிகளை அவங்க ஆட்களை, இந்த கூலிப்படை அங்கங்கே வச்சு, இவன் இப்படி தப்பிச்சா அவனை அங்கே மோட்டார் சைக்கிளில் அவனை பிக்கப் பண்ணணும், அவன் அப்படி போனோன்னா அவனை அங்கே ஒருத்தன் பிக்கப் பண்ணணும், இப்படி பல ஒரு பெரிய ஸ்கெட்ச் போட்டிருக்கிறார்கள். என்றால் இத்தனைக்கும் யார் செலவு பண்ணாங்க? உண்மையிலேயே வந்து ஒவ்வொருத்தரும் கைது ஆனவனுக்கும் வந்து அந்த குடும்பத்துக்கு 5 லட்சம் ஏதாவது ஒன்று கொடுத்தா தான், 5 லட்சம் 10 லட்சம் கொடுத்தா தான் அவன் இந்த மாதிரி வேலைக்கு வருவான். ஒரு மிகப்பெரிய ஒரு நிதி இதற்காக செலவாக இருக்க வேண்டும். இது எங்கிருந்து, யாருக்கு அந்த நிதி வசதி இருந்தது? இந்த பெருந்தொகை யாரிடம் இருந்தது? நம்ம யார் பேரையும் சொல்லலை, நம்ம பெருந்தொகைன்னு சொல்கிறது நிதி, ஃபண்ட்ஸ் எங்கேருந்து வந்ததுங்கிறத நம்ம தமிழில் சொன்னோம், அவ்வளோதான். இதெல்லாம் வந்து இப்போது சிபிஐயில் விசாரணைக்கு வரும் என்று எதிர்பார்க்கலாம், வர வேண்டும். அப்படி வந்தால்தான் உண்மை, சரியான உண்மை வெளியில் வரும்னு நினைக்கிறோம். இப்போ இந்த முக்கிய காவல்துறை அதிகாரியும் இதில் இப்போ ப்ரெசண்ட்டாக காவல்துறையில் இருக்கும்போது கைது பண்ண வாய்ப்பு இருக்கா சார்? பொதுவாக காவல்துறையில் இருந்தால் கைது பண்ணக்கூடாதுன்னு ஒன்றும் இல்லை. முன்னால் இந்த ராஜேஷ் தாஸ்ன்னு இருந்தார், அவருடைய ஒரு எஸ்பி அந்த அம்மா பேர் மகேஸ்வரி என்னமோ, அவர்களிடம் வந்து காரில் போகும்போது கொஞ்சம் வித்தியாசமாக பாலியல் ரீதியாக துன்புறுத்தல்னு ஒன்று அந்த அம்மா வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்காக வந்தபோது, அந்த டோலில் வந்து விழுப்புரம் எங்கேயோ அது போன போது அங்கே வந்து அடுத்த லெவலில் டிஎஸ்பி எஸ்பியெல்லாம் வச்சு அவங்கள போக விடாமல் சென்னைக்கு வர விடாமல் பண்ணி, அப்புறம் வந்து அவங்க ஹோம் செக்ரட்டரியை பார்த்து கொடுத்து அந்த வழக்காகி அவர் மீது தண்டனை நிரூபிக்கப்பட்டது. அப்போ கைது செய்யப்பட்டார் அவர். டிஜிபி, ஏடிஜிபியா டிஜிபியா, அவர் டிஜிபி. ஆனால் லாண்ட் ஆர்டருக்குள்ள வேறு ஏதோ ஒரு இதில் மொத்தம் பதவியில் இருந்தார் டிஜிபி. கைது செய்தாங்க. அவர் தண்டனையெல்லாம் வாங்கி அதுக்கப்புறம் தண்டனையை வந்து மேல்முறையீட்டில் ரத்தாகி, அது மட்டும் இல்லாமல் அவர் அது மேல்முறையீடு இன்னும் நிலுவையில் இருக்குது. இதுக்கு நடுவில் அவருக்கு ஓய்வு பெறும் வயது வந்தது. அப்போ திமுக அரசு என்ன பண்ணுச்சுன்னா, எல்லா பென்ஷன் கிராஜுவிட்டி அவருக்கு சேர வேண்டிய பணத்தை கொடுத்தது மட்டும் இல்லாமல் அவருக்கு ஒரு ஃபேர்வெல் பார்ட்டி, பிரிவு உபச்சார விழா வேற நடத்தி அமைச்சாங்க. ஏன்னா அந்த திராவிட பாதையில் கரெக்டாக போயிருக்கார் பாருங்க. கூட வேலை பார்த்த தனக்கு கீழே பணியாற்றும் ஒரு எஸ்பி ஒரு பெண்மணியிடம் அப்படி நடந்து கொண்டு இருக்கிறார். நம்ம திராவிட சித்தாந்தத்துக்கு ஒத்து போகிறார் இல்லையா அவர். அதனால் வந்து அவருக்கு வந்து பிரிவு உபச்சார விழாலாம் பண்ணாங்க. அது மேல்முறையீடு போயிருக்காங்க. இது ரைட், இது சட்ட. இந்த புகாரி கூட அந்த தொழிலதிபர், ஆமாம், அவர் வந்து ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கை வச்சு நிறைய பேரை நான் வந்து உங்களை போதை வழக்கில் ஈடுபடுத்திடுவேன்னு சொல்லி மிரட்டி பணம் வாங்கினாருன்னு
அவங்க சொல்லலாம் 20 லட்சம் 30 லட்சம் சொல்லி மொத்த கணக்கெலாம் பார்த்தா சில கோடிகள் வருது. புகாரி அவரோட கூட இன்னும் 2-3 காவல்துறை அவருடைய சகாக்கள். இப்போ அது நிறைய உதாரணங்கள் இருக்குது. யார் வேணாலும் செய்யப்படலாம். ஆனால் அவர்களுக்கு அதில் பங்கு இருக்குது, ஏதோ ஒரு வகையில் அவர்கள் அதில் இன்வால்வ் ஆகியிருக்காங்க அப்படிங்கிறது. சரி, அதாவது டி.கே. சிவகுமார் ஒரு மிரட்டல் தோணில விஜய் அவர்களுக்கு உங்க வேலையை நீங்க பாருங்க, எங்க சட்டம் ஒழுங்கை நாங்க பாத்துக்கிறோம், கடும் வார்த்தைகளை பயன்படுத்தி வந்து ஆவேசமாக பேசி ஒரு பிரஸ் மீட் வெளியிட்டிருக்காரு. இந்த பக்கம் சட்டமன்றத்தில் நிர்மல்குமார் சொல்றாரு, தமிழகத்துல மட்டும் இல்ல, எந்த மூலையில தமிழர்களுக்கு அநீதி நடந்தாலும் எங்க தலைவர் விஜய் வந்து துடிப்பாரு அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு. என்ன பண்ணுவாரு? துடிப்பாரா? ஓ சரி சரி. இல்லை, எனக்கு காதில் கொஞ்சம் வர வர கொஞ்சம் காது மந்தமாக கேட்குது, வேற ஏதோ காதில் விழுந்து. சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் சில பேர் வந்து தமிழர்கள் மேலே திடீர் பாசம் சில பேருக்கு வந்துடும், அந்த மாதிரிலாம் நாங்கள் கிடையாது அப்படின்னு சொல்லிலாம் பேசியிருக்காரு சார். அதாவது கருணாநிதி அவர்கள் அந்த ஏசிலாம் வச்சு போராடினார் இல்லை சார் தமிழகருக்காக, இலங்கை தமிழர், அதை வந்து மென்ஷன் பண்ணி பேசினாரு அப்படின்னு அவங்கெல்லாம் ஒரே சண்டைக்கு வந்து சொல்லும்போது கரெக்டாக சொல்லணும். வரலாற்றை பதிவு செய்யும்பொழுது எப்பொழுதுமே நம்ம துல்லியமாக பண்ணணும். ஒரு மூத்த பத்திரிகையாளர் என்ற முறையில் உங்களுக்கு நான் வந்து ஆலோசனை தரேன். ஏசியெல்லாம் வச்சுல 2 ஏசி 2 பக்கமும் வச்சுக்கிட்டு அப்படி சொன்னாதான் தமிழக மக்களுக்கு வரலாறு புரியும். சொல்லுங்கள் சார். மனைவி அதெல்லாம் சேர்த்துக்கலாமா சார்? அதான் ஏசின்னு சொல்லிட்டேனே. சரி, ஆமாம், அது 2 பக்கம் 2 ஏசி, ஏர் கூலர் அப்படி வச்சிங்களேன். ஏர் கூலர், அந்த பக்கம் ஏர் கூலரை பார்க்கறதுக்கு மனைவி, இந்த பக்கம் ஒரு ஏர் கூலர். ஏர் கூலர் சரியாக ஓடுதான்னு அது பக்கத்தில் இருந்து பார்க்க வேணாமா? ஒரு மனைவி வந்து மனைவியாக இருந்தாலும் சரி, துணைவியாக இருந்தாலும் சரி, கணவனுக்கு பணிவிடை செய்யணுங்கிறது ஒரு முக்கியமான ஒரு தமிழருடைய பண்பாடுன்னு சொல்லலாமா? அப்படி வச்சு போனோமே. அது மாதிரி 2 ஏசி. நல்ல வேலை, இந்த பக்கம் கடல் கரையிலேருந்து ஒரு பக்கம் காற்று வந்தது, இந்த பக்கமும் காற்று வந்தது. கொஞ்சம் இன்னும் வியர்க்கக்கூடிய சூழ்நிலை இருந்தால், இன்னும் முன்பக்கம் பின்பக்கமும் ஏசி வைக்க வேண்டிய, ஏர் கூலர் வைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தால் அது தெரியல. அது நமக்கு அப்படி ஒரு சூழ்நிலை வந்தால் தானே. அது எதுக்கு இப்போ பழைய விஷயங்களை கலரணும்? நீங்கள் புது விஷயத்துக்கு வாங்க. ஸோ அப்போது அதான் டி.கே. சிவகுமார் பேசியிருக்காரு. டி.கே. சிவகுமார் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த எப்படி இங்கே தமிழ்நாட்டில் நம்ம வந்து இந்த விளம்பர அரசியல்னு சொல்கிறோமோ, ஏறக்குறைய அவர் வந்து ஆரம்பத்திலேருந்து அவர் வந்து இதே மாதிரி இந்த ஷோ ரீல்ஸ் அரசியல் தான் அவர் வந்து சரியாக ஒப்புமையில் சொல்லணுன்னா அவர் வந்து கர்நாடகாவின் செந்தில் பாலாஜி. அவர் இங்கே எப்படி இவர் தான் வந்து திமுகவுக்கு கருவூலமாக, நம்ம சொல்கிறது கருவூலம்னா கட்சிக்கு இல்லை, தனிப்பட்ட முறையில் செலவுகளுக்கு கருவூலமாக இவர் செயல்பட்டாரோ நம்ம செந்தில் பாலாஜி, அதே மாதிரி அங்கே வந்து காங்கிரஸ் கட்சிக்கு கர்நாடகாவில் கருவூலம் அவர் தான். அதனால தான் பார்த்தீங்கன்னா சித்தராமையா வந்து ஒரு அடித்தட்டு மக்களிடையே வந்து ஒரு 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 பிரபலமானவர், அதாவது கேடர் சப்போர்ட்டுன்னு சொல்லக்கூடிய. டி.கே. சிவகுமாருக்கு அப்படி இல்லை. போன தடவை அந்த கர்நாடகாவில் பாஜக ஆட்சிக்கு ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் வாக்குகள்னால எந்த காரணத்தினாலேயோ இவங்க ஆட்சிக்கு வந்தபோது அந்த ஃபுல் செலவும், தேர்தல் செலவு டி.கே. சிவகுமார் ஒருத்தரே பண்ணியிருக்காரு. அந்த அளவுக்கு அவருக்கு வந்து பணபலம். அந்த பணபலம் எங்கேருந்து வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா அரசியல்லேருந்து தான். அவருடைய தான் அந்த சொல்லுவாங்க, அந்த காஃபி டேன்னு ஒன்று பெரிய ஒரு எல்லா இடத்துலையும் நிறுவனம் உண்டு. அந்த நிறுவனத்துடைய ஓனராக இருந்தவர் வந்து அந்த காஃபி டே வந்து இவருடைய பணம் தான். அந்த காஃபி டே அவர் பேர் சித்தார்த்தர் ஏதோ பேர். அவர் திடீர்னு ஒரு நாள் பெரிய கோடீஸ்வரர். காஃபி டே வந்து ஆயிரக்கணக்கான கிளைகள் இருந்தது, மிகப்பெரிய தொழில் நிறுவனமாக இருந்தது. திடீர்னு ஒரு நாளைக்கு பாவம் தற்கொலை பண்ணிக்கிட்டார். என்னன்னு கேட்டால் அப்புறம் சொன்னாங்க அவருக்கு ஒரே கடன் பிரச்சனை. ஆனால் அது வரைக்கும் காஃபி டே வந்து இவ்வளவு கோடி டர்ன் ஓவர், அவ்வளோ கோடி லாபம்லாம் பேசியிருந்தாங்க. அவர் இறந்து போனதுக்கப்புறம் தான் இவ்வளோ நஷ்டம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில பேச்சுக்கள்லாம் வந்தது. அது தற்கொலை தானா அப்படிங்கிறது நிறைய கேள்விகள்லாம் எழுப்பப்பட்டது. சில சமயம் இந்த மாதிரி பினாமிகளாக இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும். தமிழ்நாட்டிலேயும் நிறைய உதாரணங்கள் இருக்குது. நம்ம அது நிறைய தோண்ட நிறைய வரும். அது மாதிரி எதுக்காக சொல்லணும்னா, டி.கே. சிவகுமார் அவர்கள் ஒரு 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 பரபரப்பான அரசியல் பண்ணக்கூடிய ஒரு தலைவர்.
அந்த மாதிரி அவர் ஏற்கனவே அந்த மாதிரி பரபரப்பு அரசியலை வச்சுக்கிட்டு தான் வந்து லாஸ்ட்டாக எப்போ வந்து சமீபத்தில் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னால் நம்ம தமிழ்நாட்டில் தேர்தலுக்கு முன்னால் அங்கே பார்த்தீங்கன்னா 2.5 வருஷம்னு சித்தராமையாவுக்கு அவருக்கும் சண்டை வராமல் இருக்கிறதுக்காக முதல் 2 வருஷம் சீனியர் சித்தராமையா முதல்வர், அப்புறம் வந்து இவருன்னு சொன்னாங்க டிகேஎஸ்ன்னு. இந்த சித்தராமையா 2.5 வருஷம் ஆனோடனே நான் இறங்க மாட்டேன்ட்டார். பதவி விலகினா தானே இவர் முதல்வராக முடியும். அதில் வந்து அங்கே வந்து இந்த லிங்காயத்துன்னு ஒரு இனம் இருக்குது, ஜாதி இனம். அந்த லிங்காயத்துகள் யாரை சப்போர்ட் பண்ணாலும் அவங்க ரொம்ப பவர்ஃபுல். மெஜாரிட்டின்னு இல்லைனா கூட ஒரு கணிசமான மக்கள் தொகை. அந்த லிங்காயத்து மடாதிபதிகள் நிறைய பேர் இருக்காங்க, ஒரு தனித்தனி மடம். அவர்கள் வந்து யாரை விரும்புகிறார்களோ யாரை ஆதரிக்கிறார்களோ அவர்கள் தான் முதல்வர் அளவுக்கு அவங்களுக்கு ஒரு என்ன சொல்கிறது மறைமுகமான பவர். அது அவங்க சித்தராமையாவை அந்த சமயத்தில் ஆதரித்தாங்க, அதனால் அவர் ஆகிட்டார். இந்த 2.5 வருஷம் ஆனோன்னா இவர் ஏங்க அவ்வளோ பணம் செலவு பண்ண தேர்தலுக்கலான்னு சொல்லி 2-3 தடவை படையெடுத்து டெல்லியில் அது சரியாக வராமல் கடைசியில் 3வது தடவையோ 4வது தடவையோ ஒரு வழியாக அவர் சித்தராமையாவை விலக வச்சு இப்போ அவர் வந்து சித்தராமையா கிட்டத்தட்ட அரசியல்லேருந்தே விலகிறாங்கன்ற மாதிரி போயிட்டார். இவர் முதல்வர் ஆகிட்டார். எதுக்காக இவ்வளோ கதை சொன்னேன்னா, இந்த முதல்வர் ஆகிறதுக்கு கரெக்டாக 1 வாரத்துக்கு முன்னால் டெல்லியில் போய் பஞ்சாயத்து நடந்துக்கிட்டு இருக்கு. அந்த சமயத்தில் தான் முதல்ல அவர் சொல்கிறாரு, மேகதாடுக்கு பூமி பூஜை நாங்கள் கட்டாயம் போடுவோம், தமிழ்நாட்டின் அனுமதி எங்களுக்கு தேவையில்லை. எப்போ பேசுகிறாரு உடனடியாக அந்த கன்னட மக்களுக்கு நம்மளுடைய உரிமைகளுக்காக இவர் குரல் கொடுக்கிறாரே, இவர் அல்லவோ நம் தலைவர், இதுவரைக்கும் சித்தராமையா இப்படி வந்து வலிமையாக குரல் கொடுத்தது இல்லையே. ஸோ இப்போ இவர் முதல்வர் ஆகணுங்கிறதுக்காக அந்த குரலை கொஞ்சம் எழுப்பினார். முதல் தவறுன்னு சொல்ல அந்தந்த மாநிலத்து அரசியல் அப்படி வந்தவர் தான் அந்த டிகேஎஸ். இப்போ கூட கொஞ்ச நாள் முன்னால் தமிழ்நாட்டுக்கு தண்ணியெலாம் தர முடியாது, நாங்கள் வந்து மேகதாடு அணை கட்டணும்னா தமிழ்நாடை கேட்க வேண்டிய அவசியமே இல்லைன்னா பேசினார். இந்த 3 பேர் சுட்டு கொண்ட விஷயந்தான் இப்போது பேசியிருக்கிற விஷயம். இந்த 3 பேர் வந்து பிடிக்க போனாங்க. அதாவது ரெண்டு விதமாக 2 தரப்புல 2 வெர்ஷன் வருது. எது உண்மைன்னு நமக்கு தெரியாது. 3 பேர் தமிழர்கள், கர்நாடகாவில் வாழும் தமிழர்கள். இவர்கள் காட்டிற்கு சென்றிருக்கிறார்கள். இவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இந்த வனத்துறை காவல்துறையால். அவங்க வனத்துறை என்ன சொல்கிறாங்கன்னா, மான் வேட்டையாட போனார்கள், மான் வேட்டை தடை செய்யப்பட்டுள்ளது. அதுக்காக இவர்கள் தரப்பிலிருந்து இவங்க குடும்பம், அதாவது இறந்தவர்களுடைய குடும்பம் என்ன சொல்லுதுன்னா, இல்லை எங்களுடைய மாடுகள்லாம் காணாமல் போகுது, அடிக்கடி காட்டுக்குள்ளே போயிடுச்சுன்னா எங்கேயோ வழி தவறி போயிடுது, திரும்பி வீட்டுக்கு வரதில்லை, மேய போனது. ஸோ மாடுகளை தேடி போனார்கள் என்று இந்த குடும்பங்கள் சொல்கிறது. இதில் யார் உண்மையை சொல்கிறாங்க? ஒரு கால் மான் வேட்டைக்கு போயிருக்கலாம், நமக்கு தெரியாது. போயிட்டு வந்து பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னோன்னா இல்லை மாடு தேட போனாருன்னு சொல்லலாம். இல்லை உண்மையிலேயே மாடு தேட போனவர்களை இவர்கள் மான் வேட்டை என்று தவறாக புரிந்து கொண்டு கூட சுட்டுருக்கலாம். அப்படியே சுட்டாலும் இந்த மாதிரி வந்து போனவங்களை வந்து முதல்ல காலில் தான் சுடணும்னு, அது பொதுவாக எல்லா காவல்துறைக்கும் எல்லா மாநிலத்திலையும் இந்தியாவில் விதி இருக்குது, காலில் தான் சுடணும். ஏன்னா ஓடாமல் தடுக்கிறதுக்காக சுடணும்னு தான் இருக்குது குற்றவாளிகளுக்கு. அதெல்லாம் வந்து காவல்துறை எந்த காவல்துறையும் பார்க்குறது இல்லை. வேணும்னா அது காலில் மட்டும் சுடுவாங்க, இல்லைன்னா அது அவர் ஓடும்போது அவர் நகர்ந்துட்டார், குறி தவறி போச்சு, காரணம் எவ்வளோ வேணாலும் சொல்லலாம். இப்போ 3 பேர் இறந்து போயிட்டாங்க. இப்போது நீங்கள் சொன்ன விஷயத்துக்கு வருவோம். நிர்மல்குமார் அவர்கள் பேசியது இன்றைக்கி சட்டமன்றத்தில் பேசியிருக்கார். வந்து இவங்களுக்காக தமிழருக்கு எந்த ஊர் இருந்தாலும் துடிப்பார் முதல்வர். கரூரில் 41 பேரும் தமிழர்கள் தானே இறந்து போனவங்க நெரிசல். அன்றைய தாவேக தலைவராக இருந்த முன்னாள் நடிகர், முன்னாள் அதுக்கப்புறம் ஜனநாயகன் ரிலீஸ் ஆச்சு, அப்போது நடிகர் தான் ஹீரோ, அவரை பார்ப்பதற்காக வந்த 41 பேர், அவர்களுக்கு ஆஸ்பத்திரியில் சென்று ஆறுதல் சொல்வதற்கு அவருக்கு மனம் இல்லையா, தைரியம் இல்லையா அப்படிங்கிற கேள்வி திமுக உட்பட எல்லாரும் கேட்டாங்க. திமுகலேருந்து இதை அரசியலாக்குவதற்காக முதல்வர் ஸ்டாலின் மேலே போயிட்டு வந்தார், பின்னால் உதயநிதி போனார். அப்போ தான் அன்பில் மகேஷ் கூட போய் அங்கே போய் தேம்பி அழுது அவார்டெலாம் வாங்கிட்டு வந்தார். இதெல்லாம் நடந்துச்சு. அவங்களும் அரசியல் தான் பண்ணாங்க, அதில் ஒன்றும் நமக்கு சந்தேகம் இல்லை.
ஆனால் அங்கேருந்து அது பேர் என்ன, கரூர்லேருந்து வரும்பொழுது திருச்சி ஏர்போர்ட்லேயும் சென்னை ஏர்போர்ட்லேயும் நிருபர்கள் கேட்ட கேள்விக்கு கூட பதில் சொல்லாமல் வந்துட்டார் வீட்டுக்கு. ஆஸ்பத்திரியில் போய் ஆறுதல் சொல்லியிருக்கலாம் அப்படிங்கிறத தவிர மற்ற கட்சி தலைவர்கள்லாம் போனாங்க. திமுக மட்டும் இல்லாமல் எல்லாருமே எதிர்கட்சி தலைவர்கள் எல்லாரும் போய் பார்த்தாங்க. இவர் பார்க்கல. கேட்டால் கூட்டம் வந்துடும். ஐயா, உங்களை பார்க்க கூட்டம் வந்துடும்னு சொன்னால் நீங்கள் கட்சியை ஆரம்பிச்சிருக்கூடாதுல்ல, சினிமாவோட நிறுத்தியிருக்கணும்ல. எப்போ நீங்கள் அரசியலுக்கு வந்தீங்களோ அந்த கூட்டம் அங்கே வருங்கிறது உங்களுக்கு தெரியும். அது மட்டும் இல்லாமல் கரூர் தான் முதல் தடவையாக கூட்டம் போட்டிங்களா? அதுக்கு முன்னால் விக்கிரவாண்டியில் போட்டிங்க, மதுரையிலேயே எங்கேயோ ஒரு மாநாடு போட்டார். எல்லா இடத்துலையும் கூட்டம் வந்தது, நெரிசல் வந்தது, பவுன்சர்லாம் வச்சுருந்தீங்க, அந்த இரும்பு கராதிலாம் போட்டு கிரீஸ் தடவினீங்க. அதையும் தாண்டி ஒருத்தர் ஏறி விட்டார், அவர் மேலேருந்து தூக்கி பவுன்சர் கீழே 10 அடி கீழே போட்டாங்க. நல்ல வேலை உயிர் தப்பிச்சார். எல்லாம் நடந்தது இல்லை? அவங்களா தமிழர் இல்லையா? இந்த 10 அடிக்கு மேலே தூக்கி போட்டிங்களே உங்கள் தொண்டர். அவர் என்ன இத்தாலியிலேருந்து வந்தாரா, அர்ஜென்டினா, ஆப்கானிஸ்தான்லேருந்து வந்தாரா? அவர் தமிழர் தானே, உங்களுடைய தொண்டர் தானே. 10 அடிக்கு மேலே பவுன்சரை தூக்கி விட்டு இருந்தீங்கன்னா கீழே விழுந்து மண்டை உடைஞ்சிருந்தால் நல்ல வேலை தப்பிச்சார். அவர் உயிர் ஒரு பொருட்டு இல்லையா? தமிழர் 2 ஆள் துடிப்பாருன்னு. அப்போ வந்து நின்று அவருக்கு ஏதாவது 10 அடி கீழே விழுந்தாரு, அவருக்கு அடிபட்டுதா, ஃப்ராக்சர் ஆச்சா, உயிர் தப்பிச்சாரான்னு நின்று பார்த்தாரா? அவர் தமிழர்னா துடிப்பார். அவர் சொல்கிறதுலையும் வேணாமா? சரி, ரைட்டு. இந்த கர்நாடகாவில் நடந்து எவ்வளோ நாள் ஆச்சு? 3 பேர், ஒரு 3-4 நாள் மேலே, 3-4 நாள் ஆகுது. அது எப்போ தமிழர்கள்னு தெரிஞ்சு போச்சோ உடனடியாக நம்ம வந்து கண்டன அறிக்கை விட்டுருக்கணும். எல்லா எதிர்கட்சிகளும் மீடியாவும் வந்து முதல்வர் இதை பற்றி வாயை திறக்கலையேன்னு கேட்டதுக்கு அப்புறம் நீங்கள் வந்து கண்டனம் கொடுத்தீங்க. 2வது, இந்த கரூரில் வந்து ஒரு நடிகரை பார்க்க வந்தவர், அரசியல்வாதியாக வந்து மாறி இருக்கும் ஒரு நடிகரை பார்க்க வந்தவர்களுக்கு நெரிசலில் ஆர்வ மிகுதியால் வந்து ஆர்வ கோளாறில் வந்தாங்கன்னு சொல்லலாம். அவங்க இறந்து போயிட்டாங்கன்னு அரசு வேலை கொடுத்தீங்க. அவங்களுக்கு 20 லட்ச ரூபா தாவேகாலேருந்து கொடுத்தீங்க, மற்ற கட்சியிலேருந்தெல்லாமும் கொடுத்தாங்க, இல்லைன்னு சொல்லலை. இந்த 3 பேர் இந்த கர்நாடக தமிழர்களுக்கு தாவேகாலேருந்து ஏதாவது நிதி கொடுத்துருக்காங்களா? இல்லை சார். கர்நாடகா கொடுக்கணும்னு சொல்கிறீங்க, ரைட்டு. அவங்க ஏதோ கொடுத்துருக்காங்க, 15 லட்ச ரூபா என்ன கொடுத்துருக்காங்க. அது அவர்களுக்கு வந்து அவர்கள் இப்போ எங்கே எப்படி இங்கே அழுத்தம் வருகிறதோ அதே மாதிரி அவங்களுக்கு அரசியல் அழுத்தம் எதிர்கட்சிகள் இருக்குது, பிஜேபி கேட்கும், மற்றவங்க கேட்பாங்க. சார், எது நடந்தாலும் விஜய் அவர்கள் 3 நாள் கழித்து தான் சார் அறிக்கை வெளியிடுவார். 3 நாளில் விட்டுட்டாரே நீங்கள் சந்தோஷப்படணும். கரூரில் எப்போ விட்டார்? 3 நாள், 72 மணி நேரம், 3 நாள் 4 நாள் பொறுத்து விட்டார். அது கூட ரொம்ப ஏதோ ஒரு ரொம்ப ரூமில் உட்காந்து சோலோவாக சோகமாக பேசினார். அதுக்கப்புறம் 71 நாள் கடந்து தான் அவர் வெளியே வந்தார். சரி, அது ரைட்டு. அவருடைய இயல்பு சுபாவம் அப்படின்னு நம்ம நினச்சி விட்டுறோம். இப்போவும் 3-4 நாள் பொறுத்து விடுறது. 2வது, அவர் கண்டனம் தெரிவிக்கிறாரு, தமிழர்னா துடிப்பாருன்னு சொல்கிறார். அவங்க இலங்கையில் வந்து திமுக வந்து நடித்தது அப்படின்னா நம்ம அதில் வந்து எந்தவித மாற்று கருத்தும் சொல்லலை. இலங்கையில் அப்படி ஒரு நிகழ்வு அது எப்போ நடந்தது எல்லாருக்கும் தெரியும், வரலாறு மறந்து இருக்காது. மெரினாவில் வந்து திமுக தலைவர் கலைஞர் ஐயா அவர்கள் வந்து அந்த நான் சொல்கிற மாதிரி அந்த 2 பக்கமும் 2 ஏர் கூலர் வச்சுக்கிட்டு அந்த உண்ணாவிரதம் இருந்தார். அதுவும் வந்து அந்த வயதில் அவர் வந்து காலையில் எல்லோரும் தமாஷா கூட பத்திரிகையெல்லாம் போட்டிருந்தாங்க. காலையில் டிஃபன் சாப்பிட்டு வந்து உண்ணாவிரதம் இருந்தார், மத்தியானம் லஞ்சுக்கு வீட்டுக்கு போயிட்டார், இந்த இடைப்பட்ட காலத்தில் உண்ணாவிரதம் இருந்தாருன்னு சொல்லி அது நகைச்சுவைக்காக அப்படி அப்போ சொல்லும்போது ஏன் வந்து அந்த உண்ணாவிரதத்தை முடித்தார்னா, எனக்கு அப்போ உள்துறை அமைச்சராக இருந்தவர் காங்கிரஸங்க சிதம்பரம் ஐயா, அவர் ஃபோன் பண்ணி சொல்லிட்டாரு, அங்கே போர் நிறுத்தம் வந்துருச்சு இலங்கையில், விடுதலை புலிகளுக்கு எதிரான அந்த போர் வந்து போரா அது என்ன சொல்லுது அந்த அந்த போராட்டமாக அது வந்து முடிவுக்கு வந்துருச்சு. அதுக்கப்புறம் 1 நாள் 2 நாள் கழித்து பார்த்தீங்கன்னா சிதம்பரம் ஐயா வந்து அப்போது நான் அப்படி கலைஞர் கருணாநிதி ஐயாக்கிட்ட நான் சொல்லவே இல்லைன்ட்டார். ஏன்னா இந்த போர் நிறுத்தம் ஏற்பட்டுடுச்சுன்னு சொல்லி ஒரு உண்ணாவிரதத்தை இதெல்லாம் முடிஞ்சது தான். இதெல்லாம் நம்பி தான் இங்கே வானொலிகளில் இந்த தேசிய தொலைக்காட்சிகள்லாம் வந்து பார்த்தது கேட்டு தான் அங்கே வந்து மேதகு அவர் வந்து போர் நிறுத்தம் வந்துடுச்சுன்னு சொல்லி வெள்ளைக்கொடியுடன் சமாதானத்திற்காக வந்ததாகவும் அந்த சமயத்தில் அவர்
அதாவது நிராயுதபாணியாக வரும்பொழுது அவரை சுட்டதாகவும் சில தகவல்கள் சொல்கிறேன். அது வந்து நம்ம வந்து எவ்வளோ தூரம், ஏன்னா நம்ம நேரம் இருந்து பார்த்தாம நம்ம சொல்லக்கூடாது. இதுதான் அப்படி நம்பப்படுகிறது. அவர்கள் செய்த அந்த இன துரோகம், திமுகவினர் செய்த இன துரோகம் தமிழ்நாடு முழுக்க தெரியும். தொப்புள் கொடி உறவு என்று சொல்லிவிட்டு என்னெல்லாம் செய்தாங்க. 1.5 லட்சம் தமிழர்களும் தமிழச்சிகளும் எவ்வளவு அவமானப்பட்டார்கள், உயிரிழந்தார்கள், எவ்வளவு குரூரமாக சிறுமிகள் சீரழிக்கப்பட்டார்கள், சிறுவர்களுக்கு என்ன ஆச்சு, எல்லாமே வந்து வரலாற்றில் இருக்குது, மறக்கலை. சரி, நம்ம நீங்கள் அதை தான் குறிப்பிடுறீங்க, ரைட்டு. நீங்கள் திமுகவை குறிப்பிடுவதில் எங்களுக்கு எந்தவித ஆட்சேபனையும் இல்லை, மாற்று கருத்து இல்லை. ஆனால் அதுவே நீங்கள் வந்து அவங்க பண்ணால் அது வந்து எதாவது உனக்கு வந்தால் எனக்கு வந்தால் ரத்தம், அவருக்குன்னா தக்காளி சட்னிங்கிற மாதிரி நீங்கள் பேசக்கூடாது. நீங்கள் மறுநாளே வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்கணும். இன்னொன்று, சிபிஐ விசாரணை அவங்க நடத்தணும் அப்படின்னு கூட கண்டன அறிக்கையில் இவங்க வெளியிடல சார். நீங்கள் அது கூட வேணாங்க. அதை தாண்டி சிபிஐ விசாரணை அது கேட்கலாம், அது கேட்கலாங்கிறது ஒன்று. காங்கிரஸ்லேருந்து 5 பேர் உங்களுக்கு கூட்டணியில் இருக்காங்கல்ல. இப்போது அதிகாரத்தில் பங்குன்னு 2 அமைச்சர் வர வச்சுருக்கீங்களா, விஸ்வநாதன் ஒருத்தர், ராஜேஷ் ஒருத்தர், 2 பேர் இருக்கீங்களா. இவங்க அது காங்கிரஸ் அரசு தானே. காவிரிக்கும் நீங்கள் அவங்கள பயன்படுத்தலை. ராகுல் காந்தி சென்னை வந்த போதும் அந்த தேனாம்பேட்டையில் காங்கிரஸில் ஏதோ பயிற்சி அது இது பண்ணுறதுக்காக நிறைவு நாளுக்காக வந்தார். அப்போவும் விஜய் அவர்கள் அவரை சந்திக்கவே இல்லை. அவர் ராகுல் காந்தி சந்திக்க விருப்பம் தெரிவித்தார், சொல்லி அனுப்பினார். 3 முறை வந்து, அதாவது மீனம்பாக்கம் அது நம்ம விமான நிலையம் செல்லும் வழியில் உள்ள ஒரு 5 நட்சத்திர ஹோட்டலில் இத்தனை மணிக்கு சந்திக்கலாமா, ஒரு 15-20 நிமிடங்கள் மரியாதை நிமித்தம் நம்ம ஒரு கூட்டணியில் இருக்கோம், பார்க்கலன்னா 4 பேர் வந்து தப்பாக நினைப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்டபோது, அப்பொழுது இல்லை நேரம் இல்லை, ஏதாவது ஒரு காரணம் சொல்லி அவர் தட்டி கழித்து விட்டார் அப்படின்னு சொன்னாங்க. சரி, அவரை பார்க்கலன்னா பரவாயில்ல. காங்கிரஸ் உங்களுடைய ஆட்சியை, அவங்களுடைய இதில் அதிகாரத்தில் பங்கு கொடுத்துருக்கீங்க, அமைச்சரவையில் இருக்கீங்க. கர்நாடகாவில் மேகதாடுக்கும் வாட்டாள் நாகராஜ் அங்கே இருந்துக்கிட்டு என்ன சொன்னார், தமிழ்நாடு ஓசூர்லேருந்து பஸ்ஸு லாரி எதுவும் வரக்கூடாதுன்னு சொல்லி அங்கே வந்து தடை பண்ணி நிறுத்தினாரா இல்லையா, போக்குவரத்தே நின்றுதா இல்லையா, அதற்கு ஒரு கண்டனம் தெரிவித்தாரா முதல்வர் விஜய்? பகிரங்க கொலை மிரட்டல் விடுத்திருந்தார் சார். அது மட்டும் இல்லை, வாட்டாள் நாகராஜ் என்ன சொன்னார், முதல்வர் விஜயை பெரிய சொல்லி அவர் இங்கே வரக்கூடாது, எங்கள் எல்லைக்குள்ளேயே அவர் வரக்கூடாது, வந்தால் விபரீதம் நடக்குங்கிற அளவு கொலை மிரட்டல். வாட்டாள் நாகராஜை வந்து அப்புறம் கைது பண்ணி என்ன பண்ணாங்க, அப்போ கைது பண்ணி மறுநாளைக்கு விட்டுட்டாங்க. அப்பொழுது டிகே சிவகுமாரே ஒரு கால், ஏன்னா அப்போ தான் சொன்னார் அவர், இங்கே சூழ்நிலை சரியில்லை, அதனால் முதல்வர் விஜய் வர வேணான்ட்டார் டிகே சிவகுமார். நான் கூட பல நிகழ்வுகளை பேசினேன். பிள்ளையும் கிள்ளி விட்டுட்டு தொட்டிலையும் ஆட்டிட்டாரோ என்னமோ. ஏன்னா வாட்டாள் நாகராஜுக்கு 77 வயசு ஆகிடுச்சு. அவருடைய இயக்கம் முன்ன அளவுக்கு இருந்த வீரியமெல்லாம் இப்போ குறைஞ்சி போச்சு. தமிழர்களுக்கு எதிராகவே ஒரு இயக்கம், அப்படியே அவருடைய அரசியல் அப்படி தான் அது. ஆனால் வந்து அது நாளடைவில் அவருக்கு வயதாக அது சூழ்நிலை மாற அது வீரியம் குறைஞ்சி போச்சு. ஒரு அன்னைக்கு அந்த ஜனநாயகன் பட போஸ்டர்லாம் கிழிச்சார் அவருடைய இயக்கத்தை. மொத்தம் எவ்வளோ பேர் இருந்தாங்க தெரியுமா அந்த கிழிக்கிறதுக்கு? ஒரு 100 பேர்லாம் இல்லை, அதை விட மிக குறைவு, 10 பேர் 20 பேர் இருந்திருப்பாங்க. இவர்களை டிகே சிவகுமார் நினைத்திருந்தால் கண்ட்ரோல் பண்ணியிருக்க முடியாதா? 100 நீங்கள் சொல்கிற 100 வச்சுப்போம். 100 பேரை ஒரு காவல்துறையால், ஒரு அரசு காவல்துறையால் கண்ட்ரோல் பண்ண முடியாதா? ஆனால் வாட்டாள் நாகராஜ் விட்ட சவாலை வைத்துக்கொண்டு சூழ்நிலை சரியில்லைன்னு சொல்லி வரதை நிறுத்தினார். அப்போ அதில் எவ்வளவு பெரிய அரசியல் ராஜதந்திரம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் கடைசியில் போகிறேன்னு சொல்லி இங்கே வந்து என்ன, இந்த திமுக அனைத்து கட்சி கூட்டம் கூட்டணும், நாங்கள் கூட்டலை, அதுக்கு பதிலாக மறுவரையறை கூட்டினீங்க. மறுவரையறை இதுவரை மசோதாவே இன்னும் அறிமுகப்படுத்தலை பாராளுமன்றத்தில். அதுவும் அனைத்து கட்சி கூட்டம் கூட்டல சார், எம்பி கூட்டம் கூட்டம். எம்பி கூட்டம், அந்த எம்பி கூட்டமும் நான் என்ன சொல்கிறேன், அங்கே மறுவரையறை வந்துடுச்சு, அதில் ஏதோ விவரங்கள் இருக்குது. இந்த விவரங்கள் தமிழ்நாட்டிற்கு எதிரானது, உரியதில்லை, உகந்ததல்ல. அவங்க வந்து அமித்ஷா என்ன சொல்கிறார், உள்துறை அமைச்சர், 39 உங்களுக்கு 59 ஆகிறோம். தென்னாட்டில் வந்து 100ங்கிறது 195 ஏதோ ஒரு கணக்கு சொல்கிறார்.
யாருக்குமே விகிதாச்சாரப்படி இருக்கும், விகிதாச்சாரமும் குறையாது. சீட் வந்து 50% தான் எல்லாருக்கும், 50% அதிகப்படுத்துகிறோம். 543 என்பது 816 ஆகிருக்கு. யாருக்குமே 50, ஏறத்தாழ 50% தானே தவிர யாருக்கு வந்து 60 ஒருத்தருக்கு 40 ஒருத்தருக்கு விகிதா அப்படி இல்லை. இந்த விகிதாச்சாரமும் தமிழ்நாடு என்று வரும்போது 7.18% அதாவது சதவீதம் வந்து ஏற்கனவே வந்து மொத்த 543இல் 39 கணக்கு பண்ணிங்கன்னா 5.18, அது 5.23 ஆகிறது. அப்போ உங்களுக்கு எந்தவித சீட்டும் இழப்பில்லை. நான் கூட உதாரணத்துக்காக சொல்லியிருக்கேன், ஒப்பீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேசத்தில் வந்து 8.25 கோடி, தமிழ்நாட்டை விட 1 கோடி அதிகம் மக்கள் தொகை. இன்னைக்கு தான் 25-26, நமக்கு 39 சீட்டு. 15-20 வருடங்களாக பாஜக ஆட்சியில் இருக்கக்கூடிய மத்திய பிரதேசத்துக்கு 29 சீட்டு இப்போ 10 கம்மியாக இருக்கு. ராஜஸ்தானில் நமக்கு நம்ம 7.25 கோடினா ஏறத்தாழ அந்த 7.6 7.7 நம்மளை ஒட்டி இருக்காங்க. அவங்களுக்கு 28 சீட்டு, நம்மளை விட 11 சீட்டு கம்மி. நமக்கு இணையாக இருப்பவர்களுக்கு மக்கள் தொகையில் 10-11 சீட்டு கம்மி. நம்மளோட 1 கோடி அதிகமாக இருக்கிறவங்களுக்கு 10 சீட்டு கம்மி. அப்போ யார் வஞ்சிக்கப்பட்டார்கள்னு சொல்லுது மத்திய பிரதேசமோ ராஜஸ்தானோ சொல்கிறாங்களா இல்லையோ, நிச்சயமாக நாம் வஞ்சிக்கப்படவில்லை. ஆனால் இவங்க என்ன இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு படி பண்ணால் இந்த மாதிரியான ப்ராப்ளம் வரும் அப்படின்றத இல்லைங்க. 2026 மக்கள் இப்போ ஏற்கனவே உள்ளது வந்து நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயம். பாமகவை சேர்ந்த ஒரு கணேஷ்குமார் என்கிற சட்டமன்ற உறுப்பினர் கூட அதை விரிவாக பேசினார், சரியாக பேசினார். 1960களில் வந்து இருந்தது வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து 41 சீட்டு எம்பி சீட்டு, அது 39 ஆச்சு. அப்போ யாருமே போராட்டம் பண்ணல, வாயை திறக்கலையே, அமைதியாக இருந்தோம். அப்போ பிஜேபின்னு ஒரு கட்சியே இல்லையே. அதுக்கு முன்னால் ஜனசங்கமாக இருந்தது, ஜனதா பார்ட்டியில் போய் சேர்ந்து அப்புறம் மறுபடியும் பாரதிய ஜனதா சங்கமாக தனியாக மறுபடியும் பிரிந்து இதெல்லாம் வந்ததெல்லாம் பின்னால். அப்போது இல்லை, இதெல்லாம் வந்து தமிழ்நாடு மக்களுக்கு பாதிப்பு என்றால் நிச்சயமாக நீங்கள் குரல் கொடுக்கலாம். அது யார் குரல் கொடுத்தாலும் நாமும் அவர்களோடு சேர்ந்து குரல் கொடுப்போம். ஆனால் இன்னைக்கு காவிரி நீர் வரலன்னு விவசாயி 6.5 லட்சம் ஏக்கர் வந்து விவசாயம் குறுவை வந்து பண்ண முடியாமல் 1.5 லட்சம் ஏக்கர் தான் பண்ண முடியுது. ஏறக்குறைய 5 லட்சம் ஏக்கர் வந்து குறுவை சாகுபடி நடைபெறவில்லை. 25,000 இழப்பீடு கேட்குறாங்க சார். இழப்பீடு கேட்பாங்கல்ல. விவசாயத்துக்கு தண்ணி வரல, விதை விதைச்சி வீணாக போகுது, நெல் அறுவடை வரைக்கும் வரல அது அப்படின்னு சொன்னால் நஷ்டம் தானே. அவங்க அதுக்கு அந்த விதையிடுவதற்கெல்லாம் வந்து அந்த நிலத்தை உழுவதற்கு எல்லாத்துக்கும் செலவு பண்ணியிருப்பான்ல, கடை வாங்கி பண்ணியிருப்பான், நிறைய அடகு வச்சு பண்ணியிருப்பான். ஏதோ கணக்கு வச்சு தான் ஒரு ஏக்கருக்கு 25,000 இழப்பீடு கேட்குறாங்க. நீங்கள் இதெல்லாம் வந்து பயிர்க்கடன் தள்ளுபடின்னு சொன்னீங்க, என்ன சொன்னீங்க, முழுசாக தள்ளுபடின்னு சொன்னீங்க தேர்தல் அறிக்கையில். இது வரைக்கும் 3 முறை மாற்றிருக்காங்க. முதல்ல வந்து அறிவித்தாங்க, விவசாயிகள் ஒத்துக்கொள்ளவில்லை, போராட்டம்னு. மறுபடியும் கொஞ்சோண்டு அதில் இன்க்ரீஸ் பண்ணாங்க, அதுவும் ஒத்துக்கலை. இப்போ நேற்று இப்போ 2 நாள் 3 நாளாக சட்டமன்றத்தில் வந்து 1 லட்சம் வரை நீங்கள் வாங்கினால் 75,000 தள்ளுபடி, 1 லட்சத்துக்கு மேலே வாங்கினா ஏதோ 35,000 தள்ளுபடி. இப்போ என்ன ஒரு பிரச்சனைனா, ஒரு ஆள் வந்து 1,10,000 கடை வாங்கியிருந்தான்னு வச்சுக்கோங்க, சும்மா ஒரு உதாரணம் வச்சுக்கோங்க. 1 லட்சம் வாங்கியிருந்தான்னா அவனுக்கு 75,000 தள்ளுபடி, 1,10,000 வாங்கியிருந்தானா அவனுக்கு 35,000 தான் தள்ளுபடின்னா அவன் இப்போ மிச்சம் 75,000 அவன் கட்டணும். இது அது ஒரு சீராக இல்லையே. வட்டி கட்டாமல் வேற நிற்குது, இவங்க தள்ளுபடி பண்ணுறேன்னு சொன்னதுனால. இதே தான் திமுக பண்ணுச்சு. அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது அந்த தேர்தல் 2021 தேர்தலுக்கு முன்னால் உதயநிதி அவர்களே சொன்னார், நகைக்கடன் கூட்டுறவு வங்கிகளில் வந்து இது வரைக்கும் நகையை அடகு வைக்கலன்னா போய் வச்சுருங்க, இப்போவே நாங்கள் ஆட்சிக்கு வந்தோடனே எல்லாத்தையும் முழுசாக தள்ளுபடி பண்ணிவிடுவோம், ஆனால் இப்போவே போய் எல்லோரும் வச்சுருங்கன்னாரு. இவர் பேச்சை கேட்டு எல்லோரும் போய் வச்சாங்க. 5 வருஷமும் 2026 வரைக்கும் அந்த நகை கடன் ரத்து செய்யவே இல்லை. அப்போ வந்து இவர் சொல்கிறாரேங்கிறதுனால மக்களுக்கு வந்து அடித்தட்டு மகள் இருக்கிறவனுக்கு வந்து ஒரு ஆசை தான், அவனுக்கு தேவையில்லைன்னா கூட போய் அவன் வந்து வச்சுட்டு வந்துட்டான். 5 வருஷமாக வெயிட் பண்ணி வரலன்னா 5 வருஷத்தில் உங்களுக்கு வட்டியில் வந்து மூழ்கிட வந்து அவனால் மீட்க முடியாத, கையில் பணமாக பத்திரமா வச்சுருப்பான், ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போட்டு வச்சுருப்பான், என்னத்தையா அவனுக்கு செலவு பண்ணியிருப்பான். இப்படித்தானே நீங்களும் வந்து செய்து கொண்டிருக்கிறீர்கள்.
இப்போ டிகே சிவகுமார் மேட்டரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் வந்து நீங்கள் வந்து சிபிஐ என்கொயரி கேட்கலாம், காங்கிரஸ் அமைச்சர்களை வந்து விட்டு அனுப்பி அதற்கு உரிய நடவடிக்கை, அது யாராவது தவறு செய்திருந்தால் அவர்கள் மீது நடவடிக்கை. இது என்ன, குறைந்தபட்சம் மறுநாளே ஒரு குரல் கொடுத்திருக்கலாம். அந்த குரல் கூட நாங்கள் வந்து வெளியில் வந்து மெரினா பீச்சில் வந்து நின்றுட்டு குரல் கொடுங்க மாண்புமிகு முதல்வர் அவர்களே நாங்கள் கேட்கல. வழக்கம் போல் நீங்கள் ரூம்குள்ளேருந்தே ஒரு வீடியோ அறிக்கை கொடுக்கலாம், ஒன்றும் தவறில்லை. ஏன்னா வந்து சில சூழ்நிலைகளை நாம் புரிந்து கொள்ள முடியும். வெளியே வர முடியாத, இல்லை அவர் வெளியில் வந்தால் கூட்டம் வந்துடுது, பல விஷயங்கள் இருக்கலாம். நம்ம வந்து யாரும் வந்து முதல்வர் வந்து இப்படி நின்று பார்த்து அவர் அறிக்கை விட்டு பார்க்கணுன்னு சொல்லலை. அறிக்கை விட்டீங்கன்றது தெரியணும். யாருக்கு தெரியணும்? மக்களுக்கு. முதல்ல கர்நாடகத்துக்கு தெரியணும், அதுக்கப்புறம் தமிழக மக்களுக்கு அந்த நம்பிக்கை வரும். நம்ம முதல்வர் நம்மளை விட்டு கொடுக்க மாட்டாருங்கிற நம்பிக்கை வரும். இந்தியாவில் எங்கே இருந்தாலும் அந்த அறிக்கை அன்றே விட்டிருந்தாரானால் சிடிஆர் நிர்மல்குமார் அன்றே பெருமை பேசியிருக்கலாம். அந்த பெருமை நியாயமான பெருமையாக இருக்கும். எல்லாம் வழக்கம் 3 நாள் 4 நாள் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து தமிழன் எங்கே இருந்தாலும் அவர் துடிப்பார்னா, இப்போ ஞாபகம் வருது, ஆதவ அர்ஜுனா வந்து அவர்கள் அமைச்சர் ஆதவ அர்ஜுனா அப்பொழுது தேர்தலுக்கு முன்னால் அந்த தூய்மை பணியாளர், அதை அப்போ தான் திமுக ஆட்சியில் வந்து ராம்கேன்னு ஒரு நிறுவனத்தை ஆட்சி கொடுத்துட்டாங்க. அது கொடுத்த போது விமர்சனங்கள் வந்தன. அது ஆந்திர நிறுவனம்னு வேறு. தமிழ்நாடே வந்து உங்களுக்கு தான் தெரியும், அது இங்கே யாருக்கு முன்னுரிமைன்னா தமிழர்களுக்கு முன்னுரிமை கிடையாது. இல்லை சார், சில முக்கிய பிரச்சனைகள் வெடிக்கும் போது தமிழர்களுக்கு நாங்கள் துடிப்போம் அப்படின்னு ஏதாவது ஒன்று தமிழர்களை தூக்கி பிடிக்கிறாங்க சார். இல்லை, தமிழர்கள்ன்ற ஒரு மாஸ்க் போட்டுவோம், முகமூடி போட்டுக்கொண்டு அப்படி தான் நீங்கள் அரசியலே நடைபெறுகிறது. அந்த முகமூடிக்கு பின்னால் பார்த்தீங்கன்னா பாதி பேர் வந்து அதில் அவுட் ஆகிடுவாங்க. தமிழர்கள்ங்கிற அந்த 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 வட்டத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா ரொம்ப அது சரியாக பார்த்தீங்கன்னா அது வித்தியாசமாக இருவாங்க. தமிழ் பேசுகிறாங்கன்னு பார்த்தா நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க வெளியில் வந்தால் தான் தமிழ் பேசுவாங்க, வீட்டில் வேறு மொழி பேசுவாங்க. சரி, அதெல்லாம் நம்ம தமிழ்நாட்டில் இருப்பவர்கள் எல்லாருமே தமிழர்கள்னு ஒரு யாதும் ஊரே கணியன் பூங்கொன்றனார் வழியில் நம்ம வந்து யாதும் ஊரே யாவரும் கேளிர்னு எல்லாரும் தமிழ்நாட்டில் தான் சொல்லி தொலைச்சாங்க. இதே யாதும் ஊரே யாவரும் கேளிர்னு பக்கத்தில் வந்து கன்னடத்தில் அவங்க ஊர்லேயும் யாராவது சொல்லியிருப்பாங்க. அந்த மாதிரி யாராவது பெரியவர்கள் இப்போ அந்த காலத்தில் இருந்தவங்க, அவங்க அதெல்லாம் கண்டுக்கிறதே இல்லை. நம்ம தான் அதை ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிறோம் போல இருக்குது, தெரியல. சில சமயத்தில் ரொம்ப ஏதோ ஒரு வடிவேலு ஒரு படத்தில் சொல்லுவார், கிரி படத்தில் நல்லவன்னு சொல்லிட்டாங்கன்னு. தமிழர்கள் நிலைமை அப்படி தான். வடிவேலு கிரி பட வடிவேலு மாதிரி நம்ம நிலைமை இருக்குது. ஆதவர்ஜுன் அவர்கள் என்ன சொன்னார்னா, தனியாருக்கு தாரை வார்ப்பதா, தெருக்கூட்டுவது தூய்மை பணி என்பது அரசு பணி, மக்களுக்கான பணி, மக்களுக்காக செய்யப்படும் அரசு பணி. அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கறத விட்டுட்டு அதை தவிர அதை விட அரசுக்கு வேற என்ன வேலை? அது கூட கொடுக்க முடியாதா? இது தனியாருக்கு தான். இந்த செய்தி கேள்விப்பட்டோன்னா 4 நாளாக வந்து எங்கள் தலைவர், அப்பொழுது அவர் தாவேகா தலைவர், முதல்வர் ஆகலையா, தேர்தல் வரல, அவர் தூங்கவில்லை. 4 நாட்களாக அவருக்கு சாப்பாடு இறங்கவில்லை. ஆச்சுங்களா? தேர்தலெல்லாம் முடிஞ்சிச்சுங்களா? தாவேகா ஆட்சிக்கு வந்தாச்சுங்களா? வந்தவன்னா முதல் 1 மாதத்துக்குள்ளேயே 15 நாள் 20 நாளில் 12 மண்டலங்களில் இந்த குப்பையள்ளும் தூய்மை பணியை தனியாருக்கு டெண்டர் விடுவதற்கு டெண்டர் கால்ஃபர் பண்ணி வெப்சைட்டில் வந்துருச்சு, ஆன்லைனில். அப்போ இந்த விமர்சனங்கள் இருந்தன. தேர்தலுக்கு முன்னால் ஆதவர்ஜுன் அவர்கள் பேசியதை எடுத்து போட்டு, ஏன்பா 4 நாளாக சாப்பிட்லன்னு சொன்னியே, இப்போ இதுக்கப்புறம் எப்படி சாப்பிடுவார், டெண்டர் வேறு விட்டுட்டாரே அப்படிங்கிற அளவுக்கு ஒரு கிண்டலாக வலைதளங்கள் வந்தவொன்னே அவசரமாக அந்த டெண்டர்களை வாபஸ் வாங்கினார். திமுக செய்தது மிகப்பெரிய தவறு. அது மட்டும் இல்லாமல் அந்த தவறை மறைப்பதற்காக வந்து, ஏன்னா அங்கே வந்து 40 வயசு 45 வயசுக்கு மேலே வேலை கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க தனியாரில். அதுக்கப்புறம் சம்பளம் 22,000 இங்கே வாங்கியிருந்தவங்களுக்கு 16,000 தான் சம்பளம் கொடுத்தாங்க. அதை சரி செய்வதற்காக தனியார் கம்பெனிக்கு போனதுக்கப்புறம் அவனுக்கு காலை உணவு, அப்புறம் மத்தியான உணவு, அப்புறம் இரவு உணவு எல்லாம் கொடுப்பேன். நீங்கள் தான் தனியார்கிட்ட கொடுத்துட்டீங்களே, டெண்டர் போட்டு அவரில் அந்த லாபத்தை சம்பாதிக்கிறாரு. ராம்கேவோ அது எந்த நிறுவனம், ஆந்திர நிறுவனமாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும்,
தனியார் நிறுவனம். அதில் வரக்கூடிய லாப நஷ்டங்கள், நஷ்டமாக இருந்தால் அவன் டெண்டரை க்ளோஸ் பண்ணிவிட்டு போயிட்டே இருப்பான். லாபம் வேற சம்பாதிக்கிறான். 3 வேளை சாப்பாடு நீங்கள் வந்து அவன் தான் போடணும் ஆமாம், அவனுடைய டெண்டர் பணியாளர்களுக்கு. அரசு எதுக்கு போடணும்? நீங்கள் போடுறதா இருந்தால் யாருக்கு போடணும்? மிச்சம் மீதி இருக்கக்கூடிய அரசு ஊழியர்களில் இருக்கக்கூடிய அந்த தூய்மை பணியாளர்களுக்கு போட்டிங்கன்னா நியாயம். அவங்களுக்கு தனியாருக்கு எதுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணணும்? அப்போ நீங்கள் அந்த 3 வேளை சாப்பாடு போடுறது வந்து என்ன ஆகும்? அந்த தனியார் முதலாளிக்கு தான் உதவியாக இருக்கும். அவன் என்ன பண்ணுவான்? உனக்கு சாப்பாடு வேலை கவர்மெண்ட்லேருந்து சொல்லி போட வச்சுருக்கோம்ல, 16,000க்கு போல 14,000 சம்பளம் கொடுப்பான். 2,000 அதில் கம்மி பண்ணுவோம். ஒரு உதாரணமாக சொல்கிறேன். நடப்பு கால அரசியல் குறித்து பல்வேறு தகவல்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. தொடர்ந்து பேசுவோம். நன்றி. நன்றி, வணக்கம்.